வருகின்ற மே மாதம் 17ஆம் தேதி வைகாசி 3ஆம் ஆண்டு திருச்சி மாவட்டம் மருங்காபுரி வட்டம் பாலக்குறிச்சி அருகாமையில் உள்ள ஜமீன் கலங்கிவெட்டியில் அமைந்திருக்கின்ற ஸ்ரீ பட்டத்தரிசியம்மன் கோவில் காப்பு கட்டுதல் திருவிழாவை முன்னிட்டு தமிழகத்தின் தலைசிறந்த நாடக கலைஞர்களை கொண்டு நாடக உலகின் முதன்முறையாக இது உங்கள் ஒரு யூடியூப் சேனல் அமைப்பில் வள்ளி திருமணம் நாடகம் நவீன ஒளி அமைப்பில் எங்கும் காணா வண்ணமயத்தில் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவரும் வாசிக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு இது உங்கள் ஒரு யூடியூப் சேனல் கோயம்புத்தூர் அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. பரவாயில்ல, ஏன்னா ஒரு யூடியூப் சேனல் அவங்களே ஒரு நாடகத்தை நடத்தி அது சிறப்பாக நடத்தணும்னு பெருமைப்பட்டு வந்திருக்காங்க. அவர்கள் சேனல் மென்மேலும் வளர அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். இது உங்கள் ஒரு யூடியூப் சேனல். அவர்களுக்கு இங்கே ஆடியோ மேடைக்கு வருமாறு கேட்டுக்கிறோம். இன்னொருத்தர் வாங்க, நீங்கள் வாங்கினேன் டிஎஸ்கேவா அவர் பிஎஸ்கே அவன் பத்தங்க தம்பி டிஎஸ்கே யூடியூப் சேனல் உரிமையாளர்களுக்கு இங்கே ஆடி வைக்கின்றோம். கோமாளி நல்ல கோமாளி 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 வந்துட்டேன், உத்தாடம் வந்துட்டேன், கூடி இருக்கிற உங்களுக்கெல்லாம் வணக்கம் நடிட்டேன், கூடி இருக்கும் உங்களுக்கெல்லாம் வணக்கம் தந்துட்டேன், உடை மாட்டி எந்த நாட்டில் செய்கூட்டி சென்னமில்லாட்டில் ஈசி கூட்டி பல கதை சொல்லி ஆட்டுடன் நாடகம் பார்த்திருக்கேன், இங்க பாட்டுடன் நாடகம் பார்த்திருங்க. கூடியிருக்கிற உங்களுக்கெல்லாம் வணக்கம் நடிட்டேன். ஏரப்பப்பா 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 ரப்பப்பா 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 ஏப்பா ஆமா போ அரசியல் எல்லாம் தெரியாது, அரசியல் எல்லாம் தெரியாது, அரசியல் எல்லாம் தெரியாது, அரசியல் எல்லாம் தெரியாது, அதிலே தொடர்பு கிடையாது, அதிலேயே தொடர்பு கிடையாது. நாடகம் நடிக்கிற எங்களுக்கு நாடகம் நடிக்கிற எங்களுக்கு நாட்டில எல்லாரும் வேணுங்க, நம்ம நாட்டுல எல்லாரும் வேணுங்க. கூடியிருக்கிற உங்களுக்கெல்லாம் வணக்கம் நடிட்டேன். ஏரப்பப்பா 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 ரப்பப்பா 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 அப்படி கொள்ளை அடிப்பவன் அடிக்கட்டும், கொள்ளையடிப்போம் நடிக்கட்டும், கொள்ளை வெள்ளை இல்ல, வெள்ளல்ல கொள்ளதா, கொள்ளை அடிப்பவன் அடிக்கட்டும், கொள்ளையடிப்போம் நடிக்கட்டும், குடிச்சிட்டு கும்பாலம் போடட்டும், நல்லா குடிச்சிட்டு கும்மாளம் போடட்டும், கூட்டு களவாணி சேரட்டும், நல்ல கூட்டு களவாணிகள் சேரட்டும், கூண்டோடு கைலாசம் போகட்டும். நல்ல கூண்டோடு கைலாசம் போகட்டும். எனக்கு இருக்குது அதனாலே எனக்கு எனக்கு என்னாலே எங்கள் வாழ்க்கை கலையாலே எங்கள் வாழ்க்கை கலையாலே கோமல் வந்துட்டேன், உத்தாடம் வந்துட்டேன், கூடியிருக்கிற உங்களுக்கெல்லாம் வணக்கம் நடிட்டேன். தந்துட்டு 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 அம்புடுத்தாயா அம்புடுத்தேன். அன்பு சால் நாடக கலா ரசிக பெருமக்களே, கலையின் மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கலா ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மனம் கனிந்த நன்றியை தெரிவித்து வருக வருகவன அன்போடு வரவேற்கின்றோம். நன்றிகளது. வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். அப்பா அப்பா வணக்கம்ப்பா. வாயா 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 வாயா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேப்பா. நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். நல்லபடியாக நாடகத்தை துவங்கியாச்சு. ஐயா வணக்கங்க ஐயா. வாங்க வாங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நல்லபடியாக நாடகத்தை நடத்தி முடிக்கலாம். ஏதோ ஒரு முடிவு பண்ணி தான் வந்திருப்பாங்க இவ்வளோ. நடக்கட்டும். தம்பி வணக்கம் தம்பி. வணக்கம்ண்ணே. ஆக எப்படியோ வணக்கம் சொல்லி இந்த வேலையை முடிச்சு முடியும்னு நினைக்கிறேன். ஏன் போதும், இதோட திருப்பி அடிக்கிறோம்.
நாடகம் சிறப்பா துவங்கிட்டான். ஆமா. ஆரம்பிச்சாச்சு. நல்லபடியா நடத்தி முடிக்கிற வேலை எங்க வேலை. ஆமா ஆமா. நல்லபடியா உட்கார்ந்து ரசிக்க வேண்டிய வேலை உங்க வேலை. தவறு. என்ன தவறு? நாடகத்தை நடிக்கிறது நம்ம வேலை. ஆமா. நம்ம என்ன பேங்க்ல மேனேஜர் வேலையா வைக்கிறோம்? அதுல கூத்தாடி தானே. ஆமா, நமக்கு இதான் பொழப்பு. ஆமா. அவங்கெல்லாம் வந்து வேடிக்கை தான் பார்க்க வந்திருக்கா. பிடிச்சா பார்க்கலாம், இல்லைன்னா எந்திரிச்சு வீட்டுக்கு போகலாம், இல்லை தூங்கலாம். அது நீ சொல்றது சரிதான். ஆனா வேடிக்கை பார்க்கறது ஒரு வேலை தான். அது எப்படி வேலை? சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்கு நான் குரல் வித்தியா காமிச்சுக்கிட்டு இருக்கேன். அது அல்ல நாடகம். நாடகம் என்பது நாடு கூட்டலகம். நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை பேசக்கூடிய ஒரே மேடை நாடக மேடை. ஆமாம், மக்களை நேரில் சந்திச்சு பேசுகிறாளே நம்ம மட்டும்தான். ஆமாம் ஆமாம். அதனால நல்ல விஷயத்தை சொல்லும்போது அந்த கலை ஆர்வத்தோட கடமை உணர்வோடு உட்காந்து பார்த்தீங்கன்னா தான் அந்த நாடகம் உங்களுக்கு பிடிக்கும். என்னத்தையோ கடமைக்கு உட்காந்து பார்த்தோம்னு பார்த்தா நாடகம் வழங்காது. அதனால ஒரு ஆர்வமா நல்ல கலகலப்பா சிரிச்சுக்கிட்டு உற்சாகமா எங்களை வேலை வாங்கணும். நீங்கள் ஏன்னா முதலாளி நீங்கள் தான், நாங்கள் தொழிலாளி. நீங்கள் சரியாக தட்டி கொடுத்து வேலை வாங்கலைன்னா நாடகக்காரன் ஏச்சு போடுவேன். எப்படி சொல்றீங்க? உங்கள் காசு போயிடும். என்னங்க அப்படி சொல்றீங்க நீங்க? வேலை வாங்கணும்ல. கூத்தாடி கிழக்க பார்ப்பேன், கூலிக்காரன் மேற்க பார்ப்பேன் அப்படின்னு ஏன் சொன்னாங்க? ஏன் சொன்னாங்கன்னா, கூத்தாடி கிழக்க ஏன் பார்க்குறான்னா எப்படா அந்த பொழுது விடியும், இந்த ஊரு காசை வாங்கிட்டு வீட்டை பக்கம் ஓடி போவோம் அப்படின்னு அவன் நினைப்பேன். சரி. இந்த கூலிக்காரன் ஏன் மேற்க பார்க்குறான்னா, இந்த சனியை முடிச்ச பொழுது எப்படா மேற்க மறை முதலாளிகிட்ட காசை வாங்கிட்டு பொண்டாட்டி வீட்டை பார்க்க போகலாம். போகிற வழியில் கடைக்கு போயிட்டு போயிடுவோம். இந்த கடைக்கு பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போவோம். நீங்கள் போகிறது அப்படி தெரியலையே. இன்னைக்கு போயிருந்தா தான் கடைக்கு, நாளைக்கு போக முடியாது. மே 1 தொழிலாளர் தினம். அதனால தான் இன்றைக்கி நைட்டே கம்பெனி ஓவராக ஊற்றிருச்சு போல இருக்குது. அதுதான் ஆட்டம் பாட்டம் ஓவராக இருக்குது. நாளைக்கு கிடைக்காது, இன்றைக்கே சாப்பிட்டுக்கிறோம்னு ஒரு வாயில்ல. அதனால தப்பு கிடையாது. நாளைக்கு கிடைக்காது, இன்னைக்கே ஊற்றிருக்காங்க. நாளைக்கு இருந்தா தானே. ஏய் சரக்கு அப்படி சொல்லு. நீ இருந்தா தானே சொல்கிற விதம் வேற மாதிரில இருக்கு. ஆக நீங்கள் நல்லபடியாக உட்காந்து நாடகத்தை பார்க்கணும். கூட்டமாக அமோகமாக இருக்கு. அடடா, கண்ணு கட்டின தூரம் வெறும் தலையா தெரியுது. ஆமாம், காலெல்லாம் உள்ள கிடக்கான். எடுத்து காட்ட சொல்லவா? ஏமாம்மா, இந்த கூட்டத்தில் எள்ளு ஓட்டா எல்லாம் எடுக்க முடியாது. அது என்ன மயிர் கடை கூட்டத்தில் எல்லாம் கொண்டு போய் போடுறேன். ஆமாம், செக்கில் போட்டு விட்டு அப்புறம் ஏன் எடுக்கணும்னு வருத்தப்படுறேன். செக்கில் போட சொன்னது அது செக்கில் போட்டாலாவது எண்ணெயை எடுக்கலாம். ஆமாம், கூட்டத்துக்குள்ள என்ன கலதி கொண்டு போய் போடுறேன். எவன் சொன்னான்னு சொல்லு இந்த பழமொழியை. ஆனால் அது எதுக்கு சொல்றதுன்னா, எதுக்காக சொன்னாங்க? கூட்டத்தோட நெருக்கத்தை காட்டுறதுக்கு. இங்கே எல்லாம் இல்லை, நெல்லே போட்டு அல்லலாம். கூட கேப் நிறையா கிடக்கு. இப்போ தானங்க நாடகம் ஆரம்பிச்சிருக்கேன். இனிமேல் தான் சோத்தை சுட வச்சுட்டு குழம்புல தண்ணியை ஊற்றிட்டு வருவாங்க. யோ எதையா மாற்றி மாற்றி சொல்லியாது. சோத்தை சுட வச்சுட்டு குழம்புல தண்ணி ஊற்றுறதில்ல, குழம்பை சுட வச்சுட்டு சோத்துல தண்ணி ஊற்றிட்டு வரணும். சாபாஷ். அது நாடகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நாடகத்தை ஆரம்பிச்சிட்டோம்ல, ஒரு ஆர்வத்தில் ஒரு வேகத்தில் பதட்டத்தில் மாற்றி பண்ணிடுவாங்க. அது தப்பு கிடையாது. குழம்பை சுட வைக்காம சோத்தை சுட வச்சுட்டு குழம்புல தண்ணி ஊற்றிட்டு வந்தாலும் நல்லது தான். எப்படி 10 பேர் விருந்தாலும் எக்ஸ்ட்ரா வந்தாலும் சமாளிக்கலாம். ஆளுக்கு 2 கரண்டி விடலாம். அப்போ தான் அடுத்த வருஷம் திருவிழா சொன்னால் வரமாட்டாங்க. ஆமாம், இவங்க குழம்பு கிட்டோம்னா ரசம் தான் ஊற்றுவாங்க இவ்வளோ. ஆக இப்போ நாடகத்தை நீங்கள் எப்படி பார்க்கணுங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல போகிறேன். சொல்லிடட்டுமா? சொல்லுப்பா. கண்ணாலை நாடகத்தை பார்த்துடுங்க, நாடகத்தை பார்த்துடுங்க, காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. சோதர சகோதரர்களை வணக்கம். கண்ணாலே உங்க கண்ணாலே. பின்னால போகாதீங்க நீங்க, பின்னால போகாதீங்க நீங்க, பின்னால அரங்கத்தின் பின்னால போகாதீங்க, நடிகருக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. பின்னால போகாதீங்க, நடிகருக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. முன்னாடி வந்தவர்கள் முட்டுகை போடுற இருந்து என்ன நடக்குதுன்னு கவனிக்கிங்க. கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க. கலைக்கு மதிப்பு தரணும் நாடக, கலைக்கு மதிப்பு தரணும் நாடக, கலைக்கு மதிப்பு தரணும் தமிழ்நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றணும். கலைக்கு மதிப்பு தரணும் தமிழ்நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றணும். தமிழ் விளக்கிடும் நங்கவேலும் கவிக்குயில் சொல்ல கேட்டு வித்தியாசம் இல்லாமல் நாம் இருக்கணும். கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க, உங்க காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. பொண்ணா பொறுமையுடன் இருக்கிறீங்க. சோதர சோதரியே வணக்கமுங்க வணக்கமுங்க வணக்கமுங்க. நோட்டீஸை விரிச்சிட்டேன். நாங்களும் அடிச்சு முடிச்சிட்டோம். விரிச்சதை படிச்சிடுறேன். படிங்கப்பா. மற்றதை அப்புறம் வச்சுக்குவா. திருச்சி மாவட்டம் மருங்காபுரி வட்டம் அக்கியம்பட்டி கிராமம் பழையபாளையம் கிராமத்திலே கேட்டவருக்கு கேட்டவரம் தரும் அருள்மிகு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலுடைய சித்திரை பௌர்ணமி திருவிழாவை முன்னிட்டு
இந்த சிங்கார கலைவரங்களே திண்டுக்கல் மாவட்டம் ராஜக்காவட்டி கிராமம் லட்சுமிநாயக்கம்பட்டி அழகம்மாள் ராமசாமி நாயுடு வகைராவை சார்ந்த தெய்வ திருவாளர்கள் ஆர் பெருமாள் நாயுடு காலம்மாள் அவர்களின் மகன் திரு பி வரதராஜ் நாயுடு சுப்புலட்சுமி அவர்கள் குடும்பத்தின் சார்பாக இங்கு நடைபெறுகிற நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்ற நாடகம் அது விமர்சையாக நடைபெறும். கோயில் என்ன கோயில் சொன்னேன்? பெருமாள் கோயில். வரதராஜ பெருமாள். இந்த பெருமாள் கோயில்னு எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னப்பா அப்படி ஆகும்? இந்த பெருமாளே உலகத்தை காக்கிறது யார்? கொஞ்சம் அமைதியா இருக்கனே. வேலை தானே பார்க்க சொன்னேன், சண்டையா போட சொன்னேன். பெருமாள் இந்த உலகத்தை காக்கிறது யாரானா பெருமாள். பெருமாள் தான் இல்லையா? அம்மா. படைக்கிறது யாரானா பிரம்மா. பிரம்மா. காக்கிறது பெருமாள். பெருமாள். அழிக்கிறது சிவன். ஆமா. அப்படின்னா காக்கிறது பெருமாள் தானே. ஆமா. ஆனா அந்த பெருமாளுக்கே புத்தி சொன்னவன் யார் தெரியுமா? நம்ம நாட்டு விவசாயி. அப்படி சொல்றீங்க? பெரிய ஆச்சரியமா இல்ல? எப்படி சொல்றீங்க? இப்ப இந்த நாட்டுல பக்தி மார்க்க குறைஞ்சு போய் மக்கள்கிட்ட ரொம்ப அதர்மம் தலைச்சு போச்சு. யாரை பார்த்தாலும் அவன் சாமி அவனு கும்பிடுறது இல்லை. எவனை பார்த்தாலும் அக்கிரமம், அநியாயம், சண்டை, சச்சரவு. அப்போ இந்த தேவர்கள்லாம் தேவலோகத்தில் என்ன செஞ்சுருக்காங்க? இந்த மனுஷ பையன் ரொம்ப செழிப்பமாக இருக்கனால தான் ஆட்டம் போடுறேன். காசு பணம் நிறையா கையில் இருக்குது, விவசாயம் நல்லா இருக்குது, சரி, அதனால தான் இவன் ஆட்டம் போடுறேன், சாமியை நினைக்கிறான். இல்லை, இவங்களுக்கு புத்தி போட்டணும் அப்படின்னா என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? இவங்களுக்கு வறுமையை காட்டணும். அப்போ நான் சாமியை கணிப்பேன் அப்படின்னு பெருமாள்கிட்ட, வரதராஜ பெருமாள்கிட்ட போய் தேவர்கள்லாம் சொல்கிறாங்க, பெருமாளை இந்த மனுஷ பயிரில் கொஞ்சம் மாற்றணும், திருப்தி ஆகணும், ஆட்டம் தாங்க முடியல, அதுக்கு என்ன செய்யலாம்னு கேட்குறாரு. அப்போ பெருமாள் கையில் வச்சிருக்கிறது என்ன தெரியுமா? 2 வச்சிருக்காரு. என்னது? ஒன்று சங்கு, இன்னொன்று சக்கரம். சக்கரம். இந்த சங்குக்கு பேர் பாஞ்சஜன்யம்னு பேர், சக்கரத்துக்கு பேர் சுதர்சன சக்கரம்னு பேர். அந்த பெருமாள் கையில் வச்சிருக்க சங்கை வாயில் வச்சு ஊதுனார்னா தான் மழை பெய்யுங்கிறது ஒரு ஐதீகம். அப்படி மழை பெஞ்சிச்சுனா தான் நாடு செழிப்பாக இருக்கும். ஆமாம். இப்போ தேவர்கள் சொல்கிறாங்க, 12 வருஷத்துக்கு இந்த சங்கை நீங்கள் ஊதாதீங்க. இது பூரா களி மழை தண்ணி இல்லாமல் குண்டி இழுவ தண்ணி இல்லாமல் தெரியணும். அப்போ தான் இவங்க சாமியை நினைப்பாங்க, கோயிலுக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னோடனே பெருமாள் சொன்னார், மக்கள் திருந்துறதுன்னா நான் அதுக்காக ஒத்துழைக்கிறேன், நான் சங்கை ஊதலப்பா அப்படின்னு சங்கை கீழே வச்சுட்டார். மழை இல்லை, தண்ணி இல்லை, வருஷம் 1 ஆச்சு, 2 ஆச்சு, 3 ஆச்சு, பூமியெல்லாம் பொழந்து அப்படியே பாலமாக கிடக்கு, விவசாயம் இல்லை. மழை பெஞ்சா எத்தனை விவசாயம் பண்ணுவேன்? ஆமாம். ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் தினம் ஏற்கலப்பை எடுக்க, மாட்டை பிடிக்க, வயக்காட்டில் போய் வரட்டு உழுவ இதே வேலையாக இருந்திருக்கான். அந்த ஊருக்காரன் பூரா பார்த்தேன், லூஸாவேன், மழை தண்ணி இல்லையே, எதுக்கு இப்படி உழுதுகிட்டு இருக்கான் அப்படின்னு அவனை கூப்பிட்டு கேட்டாங்க, ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு. அப்போ தான் அவன் சொன்னான், இந்த 3 வருஷமாக தான் மழை இல்லை. ஆமாம். அட நாளைக்கே பெய்யலாம், நாளை கழிச்சு பெய்யலாம், இன்னொரு 5 வருஷம் கழிச்சு கூட பெய்யலாம். அது வரைக்கும் நான் உழுகாமையே இருந்தேன்னா உழுகிறது எப்படின்னு எனக்கு மறந்து போகும், நடந்து போகிறது எப்படின்னு மாட்டுக்கு மறந்து போகும், பூமியில் எப்படி பதிகிறதுன்னு கலப்பைக்கு மறந்து போகும். அது மறக்கக்கூடாதுன்னு தான் நான் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி முடிச்சான்ல, அடிச்சு ஊத்துது மழை. ஆஹா, இன்னும் 12 வருஷம் ஆயிடுச்சா? இல்லை, தேவர்கள்லாம் நேராக பெருமாளை போய் பார்த்தா பெருமாள் சங்கம் ஊதிக்கிட்டு இருக்காரு. ஆஹா, பெருமாளே என்ன காரியம் பண்ணீங்க? 3 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 9 வருஷத்துக்கு நீங்கள் சங்கம் ஊதக்கூடாது, ஏன் ஊதுனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு கேட்ட உடனே பெருமாள் சொன்னார், ஆட போங்கப்பா, இன்னும் 9 வருஷத்துக்கு நான் சங்கை ஊதாமல் இருந்தா சங்கு ஊதுறது எப்படின்னு எனக்கு மறந்து போகும், சங்குக்குள்ளேருந்து சத்தம் வர்றது எப்படின்னு சங்குக்கும் மறந்து போகும். அதை எனக்கு சொன்னவனே இந்த நாட்டு விவசாயி தாண்டான்னா. அப்போ இரும்பும் தொழிலும் இருந்தால் கெடும்டான்னா, எதையுமே செய்யாமல் விட்டோம்னா மறந்து போகும். அப்படித்தான் இப்போ ஏன் நிலைமையும் ஆகிப்போச்சு. மறந்து போச்சு, எப்படி செஞ்சோம்ங்கிறது டோட்டலாக மறந்தே போச்சு. எதையும் மறக்காம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையிலே அது ஒரு நாளைக்கு நமக்கு பலன் கிடைக்கும்னு பெருமாளுக்கு சொல்லி கொடுத்தவன் யாரும் விவசாயி. அந்த விவசாயிகளைத்தான் நாம் போற்றி காப்பாற்ற வேண்டும், அவன் தான் நாட்டுடைய முதுகெலும்பு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த நாடகத்திலே பங்கு வரக்கூடிய நடிகர் மாமணிகள், தென்னக மேடுகளுக்கு வெற்றி முரசு கொட்டை கொண்டிருக்கும் நடிப்பிசை நாயகன், உங்கள் அபிமான செல்வன், சங்கீத சாம்ராட் நடிப்புகள் பெற்ற மேலப்பட்டை சார்ந்த KPA காளிமுத்து அவர்கள் இங்கே வேடன் விருத்தனாக காத்துள்ளார். அவருக்கு இணையாக குயிலனும் நீய கானங்களை பாடி மகிழ்விக்க காத்திருக்கின்றார் குயிலிசை கோகிலவாணி, அன்பு சகோதரி புதுகை சார்ந்த மங்களாதேவி அவர்கள் இங்கே வள்ளியாக அடித்தவங்களை எல்லாம் மகிழ்விக்க காத்திருக்கின்றார்கள். வள்ளிக்கும் முருகனுக்கும் எப்படியாவது திருமணத்தை நடாத்திய தீர வேண்டும்னே. அது என்ன எப்படியான்னு ரொம்ப சிரமம் தான் ஐயா. இப்போ பூலோகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாரு, பெற்றுப்பாரு, ரெண்டுமே கஷ்டம்.
வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாரு, பிள்ளைய பெற்றுப்பாரு. பிள்ளைய பெற்று பாருங்கலாம் அவரு கஷ்டம் இல்லை. யார் சொன்னது? இனிமேல் வர்ற காலங்களாம் பிள்ளை வர்றதே சிரமம் தான். அது நீ சொல்கிறதும் நியாயம் தான். இன்னைக்கு உள்ள உணவு, கெட்ட விளக்கங்கள், ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த ஐட்டங்கள்லாம் வந்து ஒரு காலத்தில் மூளைக்கு செவத்தில் முக்கோணம் போட்டிருந்தேன். குடும்ப கட்டுப்பாடு. ஆமாம், நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், இப்படியே போட்டிருந்தாங்க. நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை அப்படின்னு போட்டாங்க. இப்போ என்ன ஆகி போச்சு, குழந்தை வேண்டுமா எங்கள் மருத்துவமனைக்கு வாருங்கள், கருத்தரிப்பு மையம். இப்போ அப்படி வந்துருச்சு. இனிமேல் பிள்ளை பிறக்கிற சிரமம். இனிமேல் பிள்ளை பெற்றா கவர்மெண்ட் சார்பாக 10 லட்சம் பணம் கொடுக்கப்படும், பரிசு கிடைக்கும். ஆமாம், இனிமேல் அப்போ நம்ம ஒழுக்கமாக இருக்கணும். என்ன செய்யணும்? ஒழுக்கமா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கல்யாணம் பண்ணுறது ரொம்ப சிரமமா? சிரமம் தான். எப்படி? ஏன்னா கல்யாணத்தில் யாருக்கு கஷ்டம் தெரியுமா? யாருக்கு? பொண்ணு வீட்டுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கும் அல்ல, புரோக்கருக்கு தான் கஷ்டம். அவருக்கு என்னங்க கஷ்டம்? 1000 பொய்ய சொல்லணும். ஆமாம், பொண்ணு வீட்டில் போய் மாப்பிள்ளை வீட்டை பற்றி எடுத்து சொல்லுவார். அடடா, மாப்பிள்ளை தங்கமான ஆள், ஊரில் வந்து கேட்டு பாருங்க, எந்த ஒரு கெட்ட வழக்கமும் இல்லை. அப்படிமா கல்யாணம் முடிஞ்சா அன்னைக்கே தெரியும். 6 மணிக்கு மேலே தெரிஞ்சிடும். முன்ன டவுசர் இல்லாமல் தெரியுவேன். அதில் அங்கே போய் சொல்லணும் மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணை பற்றி. ஆடடா, பொண்ணு பசு மாதிரி முடிஞ்சதெல்லாம் நம்புறாது. ஏன் நம்புறாது? செல் பேசிக்கிட்டே தெரிஞ்சு அப்புறம் எப்படி நம்புற? இப்படியே தான் தெரியும். ஆக இப்படி ஒவ்வொரு பொய்யா சொல்லி இந்த கல்யாணத்தை முடிக்கிறதுக்குள்ள அந்த ஆள் படுற பாடு. நகை போடுறியா, செங்கலி போடுறியா, மோதிரம் போடுறியான்னு கேட்டு கல்யாணம் முடிகிறதுக்குள்ள புரோக்கர் மண்டையை போட்டுருவேன். இப்படி சிரமம்னா சாதாரண குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிருக்கேன்னா, சிவபெருமான் குடும்பத்தில் கொண்டு போய் பூலோகத்தில் வந்து ஒரு பிள்ளைய கொண்டு போய் கட்டி வைக்கிறதுனா லேஸ்பட்ட காரியமா? எப்படி? ரொம்ப சிரமம். சீப்பட்டு, சிரமப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, துப்புப்பட்டு, கடைசியில் காஞ்சிபுரப்பட்டு எடுத்து அந்த கல்யாணத்தை முடிக்க காத்திருக்கின்றார் என் அன்பு மாப்பிள்ளை, லிட்டில் சூப்பர் ஸ்டார் கருங்குளம் பி ஜெயமாதவன் அவர்கள் இங்கே நாடகம் கிடைக்க காத்திருக்கிறார். மேலும் எங்களுக்கெல்லாம் பக்க மேளங்களாக, பக்க பலமாக இசைகளை இசைக்க வந்திருக்கிறார்கள் இன்னிசை வேந்தர்கள். ஹார்மோனி சக்கரவர்த்தி, மெல்லிசை திலகம் அன்பு மகன் மருங்காவரை சார்ந்த ஜெய மணிகண்ட பிரபு அவர்கள். ஹார்மோனியமன் பின்பாடல். நம் மண்ணை விட்டு பிரிந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய சங்கத்தின் முன்னாள் தலைவருமாகிய மறைந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர் நினைவாக இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். இப்பாடல் யார் மனதையும் புண்படுத்துறதுக்காக அல்ல, ஒரு நல்ல மனிதர், இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி தொழிய போல குணம் படைச்ச தென்னவனே, அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி தொழிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து பெண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த சின்னவனே. போதும் இது தேறு போகும் மீதி, வாரி வாரி தோற்றும் இனி யாரு உனக்கு நாதி? ஆசமை தராலே நீ பயிரை காத்த வேலி, பயிரை காத்த போதும் மீன் பழியை சுமந்த நீதி. சாமி வந்து கேட்டிடுமா, மீன் பழியை தீர்த்திடுமா? பெண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே.
படைப்பதிங்கு யாரு? கலங்கும் போது தேரு, அது தெளியும் போது நீரு. கடவுள் போட்ட கோடு, அதை திருத்த போவதாரு? விழுந்த புல்லும் ஆறிடுமா, வேதனைதான் தீர்ந்திடுமா? பெண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு, சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே. மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து, பெண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு, சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே. அருமை அருமை. நல்ல ஜோரா ஒரு கை தட்டி பாராட்டலாம். நன்றி நன்றி நன்றி. ஏன் இப்படி பிடிச்சி வச்ச பிள்ளையார்கிட்ட உட்காந்துருக்கீங்க எல்லாரும்? என்ன காரணம்? ஆளை போட்டு அமுக்கும் போல இருக்கா? சரி, மிக அருமையான ஒரு பாடல். மகன் மணிகண்ட பிரபு சொன்னது போல பாடிய பாடலை பாராட்டி ஆர்மணிய கலைஞர் அன்பு மாப்பிள்ளை மணிகண்ட பிரபு அவர்களுக்காக சென்னையை சேர்ந்த பழனி அண்ணன் சார்பாக ரூபாய் 101 பரிசா வழங்கி கௌரவப்படுத்தியுள்ளார்கள். காரணம் என்னடான்னா, தம்பி சொன்ன மாதிரி நாங்கள் யார் மனசையும் புண்படுத்துவதற்காக அந்த பாடலை பாடவில்லை. ஏன் சொன்னார்னா, ஒருவேளை நம்மளை இவங்க அதை சார்ந்தவங்களோ இதை சார்ந்தவங்களோ அப்படி யாரும் நினச்சிடக்கூடாது. நாங்கள் நாடகக்காரனை பொறுத்தவரை எங்களுக்கு எந்த கட்சியும் கிடையாது, எந்த மதமும் கிடையாது, எந்த ஜாதியும் கிடையாது. சமத்துவம் நிறைந்தவன் யாரானா நாடகக்காரன் தான். நாங்கள் எல்லாம் எங்களுக்குள்ள தாய் உள்ளே ஒன்றா இருப்போமே தவிர எங்களுக்கு எந்த பேதங்களும் கிடையாது. ஏன்னா நம்ம இது சாப்பாட்டு கட்சி தான், சோத்து கட்சி. நாங்கள் அதை எங்கே சோறு போட்டாலும் ஆள் முதல்ல டீப்லைட் கட்டியிருந்தாலும் இறங்கிடுவோம். ஐயா இதை கொடுமை. அன்னைக்கெல்லாம் சுடுகாடு சின்ன மண்டபமாக கட்டியிருக்காங்க, அதில் இறங்கி சீனை கட்டிருக்கேன் மண்ணுக்கு. அவனுக்கு அது மேடம் மாதிரி தெரிஞ்சிருக்க முடியும். அப்படி இருக்கும், அது பழக்க தோஷம். அந்த மாதிரி எங்களுக்குள்ளே மதமோ ஜாதியோ பிரிவுகளோ கிடையாது. என்னை பொறுத்தவரை இந்த உலகத்திலேயே ஜாதி மதம் கிடையாது. இந்து இஸ்லாமியர் கிறிஸ்தவர் எல்லா மதத்திலும் ஒன்றே. நாம் எல்லாம் ஒருதாய் பெற்ற பிள்ளைகளே அப்படிங்கிற சகோதர தத்துவம் வரணும். முதல்ல ஒரு சின்ன கதை சொல்றேன் உங்களுக்கு. சொல்லுங்க. ஒரு சிவன் கோயில் இருக்கு. அந்த சிவன் கோயில்ல கோபுரம், பெரிய கோபுரம். எல்லா கோயில்களையும் பாருங்க, சிவன் கோயில்ல பெரும்பகுதி இந்த புறாக்கள் கோபுரத்தில் குடியிருக்கும். கண்டிப்பா பார்த்துருக்கீங்களா? கோவில் புறா கோயிலுக்குள்ள உள்ள நுழைஞ்சனுமே அந்த பட 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 படன்னு அடிக்கிறத கேட்டால் அது ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த சத்தமே அங்கிட்டு பார்த்தா பவா வாட அது இருக்கும். இப்போ இந்த புறாக்கள்லாம் என்ன பண்ணுச்சு, அந்த கோபுரத்தில் நிம்மதியாக குடியிருக்கு. ஆனால் 12 வருஷம் கழிச்சாச்சுன்னா கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும்ல, கண்டிப்பாக பண்ணணும். அப்போ வெள்ளை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. கோபுரத்தில் சாரம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சாரம் கட்டினோடனே புறாலாம் தெரிஞ்சுக்கிச்சு, சரி மனுஷ பையன் மேலே ஏற போகிறேன், இனி நம்ம இங்கே இருக்க முடியாது, நம்ம இடத்த காலி பண்ணி வேற வீடு பார்ப்போம். சரி அப்படி குரூப்பாக காலி பண்ணி பறந்துருச்சு. பறந்து நேராக போய்கிட்டே இருக்கு. பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல், சரி மசூதி, இது இடம் சௌரியமா இருக்கு அப்படின்னு அங்கே போய் செட்டில் ஆயிடுச்சு. சரி கொஞ்ச நாள் குழப்பம் ஓடிட்டு இருக்கு. அங்கேயே பார்த்தா அவங்க ரம்ஜான் பக்ரீத் பண்டிகை வந்ததுமே அவங்க பள்ளிவாசலுக்கு பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டா. என்னடா இங்கேயும் சாரம் கட்டி ஏறிட்டாங்க, இங்கேயும் நம்ம இருக்க முடியாது, கிளம்புடா அப்படின்னு கிளம்பி போயிட்டு இருக்கு. பக்கத்தில் ஒரு பெரிய சர்ச்சு. ஓஹோ, சர்ச்சில் போய் குடியேறிட்டாங்க. அவங்களுக்கு என்ன கணக்கு இருக்கு, இங்கேயாச்சும் நிம்மதியாக இருப்போம், அங்கே போயிடணும். அது படத்தில் பார்த்தாக்கா கிறிஸ்துமஸ் வந்தோடனே அவங்க அதுக்கு வெள்ளை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், அது கோவிலை சுத்தம் பண்ணணும்னு ஆலயத்தை பார்த்தா இன்னும் இந்த புறாலாம் யோசிச்சது, நம்ம எங்கேயும் குடியிருக்க முடியாது போல, அநேகமாக நீ சிவன் கோயிலில் வேலை முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம மறுபடியும் அங்கேயே போவோம் அப்படின்னு குடும்பத்தோட புறா பறந்து மேலே வருது. சரி அப்படி வரும்போது இந்த குட்டி புறா அப்படி கீழே குனிஞ்சு பார்க்குது. பார்த்தா கீழே ஒரு அடிதடி சண்டை, மனுஷனுக்கு மனுஷன் அடிச்சு மண்டையை திறந்து உருடுறாங்க. அப்போ அந்த குட்டி புறா அம்மாட்ட கேட்குது, ஏம்மா அப்படி அடிச்சுக்கிறாங்க மனுஷங்க அப்படின்னு. அப்போ தாய் புறா சொல்லிச்சு, இதுதாம்மா மத சண்டை, இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்னு சண்டை போட்டு மனுஷன் பையன் உருள்றான் அப்படிங்கும்போது குட்டி புறா கேட்டுச்சு, ஏம்மா நம்ம கொஞ்ச நாள் சிவன் கோயில் இருந்தான், ஆமாம் அப்போவும் நம்ம வேறு புறாதான், கொஞ்ச நாள் பள்ளிவாசலில் இருந்தான், ஆமாம் அப்போவும் நம்ம வேறு புறாதான், கொஞ்ச நாள் சர்ச்சில் கிடந்தான், அப்போவும் நம்ம வேறு புறாதான். இவங்க மனுஷங்க கீழே எல்லாரும் 2 காலு 2 கையும் ஒரு முகத்தோட தானே திருறான், இவன் மட்டும் ஏம்மா இந்து முஸ்லீம் கிறிஸ்தவன்னு அடிச்சுக்கிறான் அப்படின்னு குட்டி புறா கேட்டுச்சு. சரி அப்போ தான் அவங்க அம்மா சொல்லிச்சு, இது தெரிஞ்சதுனால தான் நம்ம மேலே ஒசரத்தில் பறந்துக்கிட்டு திடுறோம், இவன் தெரியாதனால தான் கீழே அடிச்சுக்கிட்டு சாகுறான். அப்படி ஒரு குட்டி புறாவுக்கு தெரிஞ்சது கூட 6 அறிவு படித்த மனுஷன் நமக்கு தெரியலைன்னா நம்ம இன்னும் எந்த காலத்தில் திருந்த போகிறோம். 2026 வந்துருச்சு, இன்னும் 27 எப்படி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ மனிதன் மனம் மாறி
எல்லோரும் ஒற்றுமையாக வாழ என்னைக்கு பழகிறோமோ அன்பே சிவம், அன்பு ஒன்றுதான் இறைவன் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறோம் அப்படி சொல்லி இங்கே அவரோடு இணைந்து இங்கே நந்திக்கு ஒப்பாக மத்தளத்தை சேர்த்து கொண்டிருக்கின்றார் மிருதங்க சக்கரவர்த்தி தாளவாதிய விதகர் எனது அன்பண்ணார். எந்நகரத்திலும் முன்னகரமாக விளங்கக்கூடிய வற்றாத வளமான பூமி தஞ்சை மாநகரம் உரத்த நாடை சார்ந்த விநாயகமூர்த்தி அவர்கள் மிருதங்கமன் டோலக்கன் தவேலா தொப்பி. மணிமுத்து செத்து பிழைச்சான். கொஞ்ச நேரத்தில் அவன் இந்த நிதானத்தை கண்டுபிடிச்சி வர்றதுக்குள்ளே கண்ணை இறுக்கி மூடிட்டான். சப்படி 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 நடிச்சு நீ எங்கே வேணாலும் போய் வா, இங்கே தானே வந்து நிற்கணும், வண்டி தேர் நிலைக்கு தானே வரணும் அப்படின்னு ஃபுல்லாக அடித்து கிளப்பியிருக்கேன். மிக சிறப்பான வாத்தியம். அண்ணன் எனக்கு விநாயகமூர்த்திட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னடான்னா தொழிலே ஒரு தனித்தன்மை. எத்தனை மிருதங்க வந்தாலும் சரி தான், ஆனால் நம்மகிட்ட ஒரு தனி ஸ்டைல் இருக்கணும்டா. அதுதான் ஒரு விஷயம். என்னென்னா எவன் ஒரு கலைஞன் தனக்குன்னு ஒரு விஷயத்தை தனிச்சு வச்சுக்கிறானோ அவன் தான் வாழ்க்கையில் லாங் லைஃப் நீடித்து தொழிலில் நிற்க முடியும். மாணவர்களையும் உருவாக்கியிருக்காரு. கண்டிப்பாக மிருதங்க அவரை சுற்றியும் மிருதம் கட்டையாக தான் இருக்கு. ஆமாம் ஆமாம். சங்கத்தில் இருக்க எவ்வளோ கட்டை இருந்தாலும் அள்ளிட்டு வந்துடாப்புல பூரா சுற்றி வச்சுக்கிட்டு இந்த பக்கம் இங்கிட்டு சேரில் 2 கட்டை. இது என்னென்னா இந்த டங்கா வச்சு வாசிக்கிற ஸ்டைல்லாம் நாடகத்துக்கு கிடையாது, கச்சேரியில் உள்ளது. அதெல்லாம் இதை நாடகத்துக்குள்ளே கொண்டாந்து புகுத்தின ஒரு பெருமை என்ன விநாயகமூர்த்தியை சேரும். அது ஏன்னா தனக்கு என்ன வரும்னு எவன் ஒருத்தன் தெரிஞ்சு செய்கிறானோ அவன் தான் வாழ்க்கையில் ஜெயிப்பான். அவன் செய்கிறேங்கிறதுக்காக அதை பார்த்துக்கிட்டு நான் செய்கிறோம்னு செஞ்சோம்னா அது விளங்காது. விநாயகமூர்த்தி வாசிக்கிற மாதிரியே எல்லாரும் வாசிக்கிறோம். சுற்றி மிருதம் கட்டையை வச்சுக்கிட்டு டங்கா வச்சுக்கிட்டு வச்சானா வாசிக்க முடியுமா? வியாபாரம் பண்ணுற மாதிரி சுற்றி அடிக்கலாமே தவிர வாசிக்க முடியாது. எதுக்கு சொன்னேன் ஒருத்தன் செய்கிற மாதிரி ஒருத்தன் செய்யக்கூடாதுன்னு? நம்ம நாட்டில் அந்த பழக்கம் உண்டு. என்ன சொல்றியா? ஒரு டீ கடை ஒருத்தன் போட்டான்னா லவக்குன்னு எதுக்கு இன்னொரு டீ கடை தான் போடுவேன் நம்மால். அதனால என்ன பிரயோஜனம்? இவன் கடைக்கு போகிற வியாபாரம் பாதியை குறைஞ்சி அங்கே போகும். ஒருவேளை சாப்பிட்ற சாப்பாட்டை 2ஆக பிரித்து சாப்பிட்ற மாதிரி போகும். ஆனால் அவன் டீ கடை போகிறானா நீ பக்கத்தில் பொட்டி கடை போடு. அவன் கடையில் டீ குடிப்பான், அவன் கடை சிகரெட் பிடிவாங்க. நீயும் பிழைப்ப அவனும் பிழைப்பான். அப்போ ஒன்று செய்கிறத இன்னொருத்த செய்யக்கூடாது. இது எதுக்கு சொல்கிறேன்? நம்ம நாட்டில் வெங்காய வியாபாரி வெள்ளைப்பூடி வியாபாரி 2 பேர் இருந்திருக்கான். சரி, இது 2 பேரும் பங்காளி தான். அந்த நாட்காலத்திலேயே கப்பலில் ஏற்றுமதி பண்ணி வெளிநாட்டில் கொண்டு விற்றுருக்காங்க. யாரு? வெங்காயத்தை. நம்ம தமிழர். தமிழன் அதில் மிகப்பெரிய பெருமை வாய்ந்தவன். வியாபாரத்தில் வெங்காய மூடைகளை கப்பலில் ஏற்றிக்கிட்டு வெளிநாட்டுக்கு கொண்டு வரான் வியாபாரி. சரி, அப்படி போகும்போது இவனுடைய நேரமோ அல்லது வியாபாரத்துடைய நேரமோ கப்பல் நடுக்கடலில் போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல இயந்திர கோளாறாகி போய் நின்று போச்சு, ரிப்பேர் ஆயிடுச்சு. அது வேலை பார்க்க இன்னும் 10 நாள் ஆகும்ட்டாங்க. என்னென்னா 10 நாள் வரைக்கும் இந்த வெங்காயம் அங்கே இருந்துச்சுன்னா கெட்டு போகும், அழுகி போகும், வேலை அப்புறம் சம்பாதிக்க முடியாது. அப்போ என்னடான்னு திரும்பி பார்க்குறேன், இவன் நல்ல நேரம் அங்கே வேலை செய்யுது. எப்படி? அந்த கோளாறாகி நின்ற இடம் அது ஒரு குட்டி தீவு. அங்கே ஜனங்கள்லாம் இருக்காங்க. அங்கே ஒரு மன்னர் இருக்காரு. பார்த்தேன் வெட்டியாக அழுகி போகிற சரக்கு
இங்கே இறக்கி பாதி விலைக்கு கூட விற்றுப்பிடுவான். எப்படியாவது வர்ற காசு வரட்டும்னு இறங்கி 4 மூட்டையை கீழே இறக்கி வெங்காயம் வெங்காயம் வெங்காயம்னா அங்கே இருக்கவனுக்கு வெங்காயம்னா என்னன்னே தெரியல. ஆஹா, அப்புறம் மன்னர் இருக்காரு, அங்கே கொண்டே கேட்போம். அந்த மன்னர்கிட்ட கொண்டே வெங்காயம் வெங்காயம்னா அந்த வெங்காயத்துக்கு இந்த வெங்காயத்தை பற்றி என்னன்னு தெரியல. இது எப்படா இவங்களுக்கு தெரிய வைக்கிறதுன்னு ஐடியா பண்ணேன். நம்ம தமிழ் அதில் அறிவாளி இல்லையா? என்ன பண்ணா? வெங்காயத்தை வெட்டி சமைச்சு வெங்காய கூட்டு, சாம்பார், வெங்காய சட்னி இப்படி அரைச்சி கொடுத்தான். மன்னர் தின்னோடனே ருசி நாக்கில் ஒட்டிக்கிச்சு. ஆஹா, டேய் இது சூப்பராக இருக்கு, இந்த கப்பலில் எத்தனை மூடை இருக்கோ அதை பூரா கீழே இறக்கிட்டார். ஒரு வெங்காய மூடை கூட வெளியில் போகக்கூடாது, பூராத்தை இறக்குங்க அப்படின்ட்டார். வியாபாரிக்கு சந்தோஷமாயிருச்சு, இறக்கிட்டான். மன்னர் கேட்டார், இதுக்கு பதிலாக உனக்கு என்ன வேணும்னா? அவன் நம்மால் சொன்னா, இந்த நாட்டில் என்ன உயர்ந்த பொருளோ அதை கொடுங்கன்னு கேட்டான். ஓஹோ, அந்த நாட்டில் விலை உயர்ந்த பொருள் எதுனா தங்க கட்டி. மன்னர் சந்தோஷத்தில் ஒரு வெங்காயத்துக்கு ஒரு தங்க கட்டி அதுல மூட்டையில ஒரு வெங்காயத்துக்கா? அம்மா ஒரு மூடைக்குள்ள ஒரு வெங்காயத்துக்கு ஒரு தங்கம். ஒரு மூடை வெங்காயம் கொடுத்தா ஒரு மூடை தங்கம் அள்ளிட்டான். யார் முகத்தில் முழிச்சோன்னு 10 நாள் வெயிட் பண்ணி கப்பல் ரெடியானோடனே தங்கத்தை பூரா கொண்டு வந்து நாட்டில் இறக்கிட்டான். இதை இறக்கணும்னு வெள்ளைப்பூடி வியாபாரி பார்த்தேன், செத்துட்டான். என்னாச்சு? ஐயலி போனேன் தங்கமாக கொண்டு வந்து இறக்கிருக்கேன், என்னடா அது நம்மளால பொறுப்பானா? பைய போய் கேட்டேன், என்ன பங்காளி என்ன இப்படி என்ன சமாச்சாரம், தங்கம்லாம் என்ன நடந்துச்சு? உண்மையை சொல்லிட்டேன். அது மாதிரி போனேன், நின்று வச்சு அங்கே வியாபாரம் பண்ண கிடச்சிருச்சுன்னா ஏத்துறா வெள்ளைப்பட போகிறான் கப்பலில் ஏற்றிட்டேன். அடுத்த கோடீஸ்வரன் நம்மளு வெள்ளைப்பட போகிறா ஏற்றிட்டு அது இயற்கையாக கப்பல் நின்றுச்சு. அங்கே அவனுக்கு இவன் வம்பா கொண்டு நிறுத்திட்டான். சரி, நிறுத்தி வெள்ளைப்பூடு மூட்டை போட்டு இறக்கிட்டான். இறக்கி வெள்ளைப்பூடுன்னா அவங்களுக்கு வெங்காயமே தெரியாதவங்களுக்கு வெள்ளைப்பூடுன்னு என்ன தெரியுமா? அப்புறம் வெள்ளைப்பூடுன்னு தெரியல. மன்னர்கிட்ட கேட்டால் அவருக்கும் வெள்ளைப்பூடுன்னா தெரியல. நம்மள்கிட்ட யோசிப்பானே, டக்குன்னு வெள்ளைப்பூட பூரா உரிச்சு பூண்டு குழம்பு வச்சு கொடுத்தியா மன்னர். மன்னர் சாப்பிட்டுன்னு ஆஹா அருமையான ருசியா இருக்கிறா, இறக்கடா பூரா தின்ட்டான். பூண்டை பூரா இறக்கு. இவனுக்கு யோகம் கட்டி ஏறிடுச்சு, இறக்கிட்டான் பூரா வெள்ளைப்பொடி. இதுக்கு பதிலாக உனக்கு என்ன வேணும் அப்படின்னாரு. இவன் கேட்ட மாதிரியே கேட்குறான், எப்படி உங்கள் நாட்டில் விலை உயர்ந்த பொருளை கொடுங்கன்னு. அதுதான் இவன் செஞ்ச தப்பு. ஏன் என்ன நியாயமா தானே கேட்டான்? என்ன கோளாறுன்னு கேளு. என்னாச்சு? இந்த வெங்காயம் அந்த நாட்டுக்கு போகிற வரை விலை உயர்ந்தது தங்கம். ஆமாம், என்னைக்கு இந்த வெங்காயம் அங்கே போச்சோ அந்த வெங்காயம் தான் விலை உயர்ந்ததுன்னு மன்னர் முடிவு பண்ணிட்டார். புரியுதா உங்களுக்கு? இப்போ என்னாச்சு? விலை உயர்ந்த பொருள் கொடுன்னு கேட்க ஓகே வெள்ளைப்பூட பூரா இறக்கு, வெங்காயத்தை பூரா ஏற்றுறான் மூடைன்ட்டான். முண்டை பூரா வெள்ளைப்பூட இறக்கி போட்டு வெங்காயம் மூடை பூரா ஏற்றிக்கிட்டு வீட்டில் கொண்டு வந்து இறக்கிட்டான். இது தேவையா? பக்கத்து வீட்டில் தான் அந்த வெங்காயம் மூடை பூரா இருந்துச்சு, வேணும்னா அங்கனே எடுத்துக்கலாம். இன்னொன்று வெங்காயத்தை காட்டிலும் வெள்ளைப்பூடு விலை கூட. தள்ளு வண்டியில் போட்டு விற்றுருந்தாலும் தாயில் நல்ல காசுக்கு விற்றுருக்கலாம். கப்பலில் ஏற்றுமதி போய் இந்த வெங்காயத்தை ஏற்றிட்டணும் அவசியம் இருக்கா? இதைத்தான் ஒருவன் செய்வதை பார்த்து ஒருத்தன் செய்தால் ஒரு வெங்காயமும் மிஞ்சாது என்பதற்காகத்தான் இந்த கதையை உங்களுக்கு சொன்னேன். மிக அற்புதமான வாசிப்பு. அவரோடு ஆள்ற விஷயத்தை கொடுக்கிறார் பலவாத்திய சக்கரவர்த்தி, எனது அருமை சகோதரன். தமிழகத்தில் இன்று தனக்கு தானே என்று சொல்லி பல ரசிக பட்டாளங்களை தன்வசப்படுத்தி வைத்திருக்கின்ற என் அன்பு சகோதரர் பெங்களூரை சார்ந்த ஆர்.எம். துரைராஜ் அவர்கள் ஆல்ரவுண்ட் சிப்பதோடு தன் இனிய கானத்தால் மக்களுக்கு நல்ல பல கருத்துக்களை எடுத்து சொல்ல காத்திருக்கிறார். சோடா ஆம்பளை சோடா வேணுமா பொம்பளை சோடா? உப்பு சோடா பன்னீர் சோடா கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னங்க ஆம்பளை சோடா இருக்குல்ல? எப்படி? குண்டு இருந்துச்சுன்னா அது ஆம்பளை சோடா, குண்டு இல்லாத சோடா பொம்பளை சோடா. இப்போ குண்டே பார்க்க முடியல, நமக்கே தேடுற மாதிரி தான் இருக்கு. செல்போன் இல்லாத ஒரு மனிதன் என்னங்க பேசுறவனுங்க செல்லு ஹலோ ஹலோ. நான் செல்போன் இல்லாத மனிதன் வாய்ப்பு இல்லை ராஜா. என்ன இனிமேல் செல்போன் இல்லாத மனிதர்களை நான் பார்க்கவே முடியாது. எப்படி அவ்வளோ உறுதியா சொல்றியா? இனிமேல் கர்ணன் கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி பிறக்கிற புள்ள வயிற்றுக்குள்ளேருந்து வரும்போது செல்லோட தான் வரும். அப்படியா? ஏன் வராது? ஏன் எப்படி வரும்? ஆத்தாள் அப்போன்னு செய்யும் போதே சொல்லித்தான் செய்வாங்க. என்னன்னு? நோக்கியா நோக்கியா நோக்கியான்னு செஞ்சாங்கன்னா நோக்கியா போனோட வரும். சரி. ஓப்போ ஓப்போ ஓப்போன்னு செஞ்சாங்கன்னா ஓப்போ போனோட வரும். விவோ விவோன்னு செஞ்சா விவோ போனோட வரும். வசதியான ஆள்னா ஆப்பிள் ஆப்பிள்னு செய்வாங்க, ஐபோனோட வரும். வசதி வாய்ப்பு இல்லாதவன் பட்டன் பட்டன் அடிப்பாங்க, பட்டன் செல்லோட வரும். அப்போ இப்போ இங்கே வந்திருக்க நாடகம் பார்க்குற எல்லார் கையிலையும் செல்லு இருக்குங்கிறீங்க? கன்ஃபார்ம்டா. தவறு. செல்போன் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இல்லை ராஜா, இப்போ இவ்வளோ பேர் நாடகம் பார்க்குறாங்கல்ல, செல்போன் இல்லாதவங்கள பூரா கையை தூக்க சொல்கிறேன். எத்தனை பேர் கை தூக்குறாங்கன்னு பார்க்குறீங்களா? லைட்டை மறைச்சிட்டு பார்க்குறேன் சொல்லு. தயவு செய்து அன்பான ரசிக பெருமக்களே, செல்போன் இல்லாத ரசிக பெருமக்கள் கையை தூக்க பார்ப்போம். அது ரெண்டு உருப்படி அது செல்ல தொலைச்ச கம்பெனி போல இருக்கு. ஒயின் ஷாப்லேயே போட்டு வந்துருச்சு போல. இது கணக்கில் வராது, மெஜாரிட்டி நம்ம பக்கம். அப்படியா?
அப்ப எல்லார் கையிலையும் செல் இருக்கு. அந்த செல்போன் பலருடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் சீரழிக்குது என்பதை பற்றி எனது சொந்த பாடலா ஒரு பாடல். ஐ அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். மிஸ்டர் வண்டுமுருகன் ஏன் டென்ஷன் ஆகிறீங்க? டென்ஷன் ஆனேன். செல்போன் வாழ்க்கையை சீரழிக்குதுன்னு வாய் கூசாம சொல்றேன். என்ன 10 நிமிஷம் செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆக போகுதுன்னு தெரிஞ்சாலே பதறுவேன். நம்மால் ஐயோ மண்டைய போட போதே மணிகண்டெல்லாம் மருந்த குடிச்சிருவேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐயோ ஆஃப் ஆக போதே. சார்ஜர் இருக்கா? ஆமா, ஓட்ட கண்டடமெல்லாம் சார்ஜரை மாட்டேன். இதுல முந்தானெல்லாம் நல்லா படுத்து தூங்குறேன். என் மூக்குள்ள இன்னொருத்தன் சார்ஜரை மாட்டிட்டேன். மூக்குல மாட்டுறாங்க. இது 2 பாயிண்ட் பிளக் மாதிரி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. வெறி கொண்டு அலையிறாங்க. நல்ல வேளை நான் வாயை திறக்கல. திறந்திருந்தா 3 பாயிண்ட் இப்படி வச்சு அமைக்கிறான்னா மூச்சு திணறி போக வேண்டியது. ஆகவா? கண்டுபிடிச்சது நல்ல விஷயத்துக்கு தாங்க. நம்ம ஆளுங்க அதிக பேர் தவறான விஷயத்துக்கு தான் பயன்படுத்துறாங்க. என்ன சொல்றீங்க? குற்றங்கள் அதிகமா நடைபெறதுக்கு காரணமே செல்போன் தான். ஆனா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு காரணமும் செல்போன் தான். ஆமா, எதை தொலைத்தோமோ அங்குதானே எடுக்க முடியும். அந்த செல்போன் பலருடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் சீரழிக்குது என்பதை பற்றி என்னுடைய பாடல். எங்க சொல்லுங்க கேட்போம். அல்லாஹு அக்பர். என்னால மண்டி ஓட்டு தொழுவெல்லாம் முடியாது. பேண்ட் அழுக்கா போகும். பெட்டிக்காரர் பீஸை மாத்தி அடிச்சாரு. அந்த பீஸை மாத்தி போடுறான். எங்கு நிறைந்திருக்கும் செல்லு 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 பல குடும்பத்தை கெடுக்குது இந்த செல்லு செல்லு செல்லு. ஹலோ சுதிப்பெட்டி. நோ, அருமணியப்பட்டி. அது இங்க இருக்கு. சம்சாரி கையிலையும் செல்லு செல்லு. எக்ஸ்கியூஸ் மீ, சம்சாரினா யாரு? சம்சாரினா சம்சாரினா யாரு? யாரு? வெயில நின்று வேர்வை சிந்து உழைச்சி அந்த உழைப்பினால வரக்கூடிய வருமானத்தில் வீட்டுக்கு வீடு வரி போட்டு வருஷத்தில் ஒரு நாள் திருவிழா வச்சு அந்த திருவிழாவில் அப்படி ஒரு நாடகத்தை வச்சு நம்ம 10 பேரை கூப்பிட்டு வந்து வயிறு நிறைய சாப்பாடு போட்டு காலையில் கை நிறைய சம்பளம் கொடுத்து அனுப்புறாங்களே உழைக்கு வர்க்கம் முதலாளிமார்கள். இவங்க எல்லாருமே சம்சாரி தான். நானும் சம்சாரி. நீங்க எப்படி சம்சாரி? நானும் வேர்வை சிந்த உழைக்கிறேன் பாரு. நெத்தி சொட்டுது பாரு வேறு. எங்க குருசாமி, என்னங்க அது என்ன உங்களுக்கு மட்டும் 12 மாசம் வேர்க்குது? ஏன் சாமி கேட்குறியே? எனக்கு ஏசி ரூம்ல படுத்தாலும் வேர்க்குது. யாரோட படுத்திருக்கையில? ஆரோகரா. இப்பெல்லாம் சாமியார் கையிலையும் செல்லு செல்லு. சம்சாரிக்கு செல்லுன்னு ஒத்துக்கிட்டேன். சாமியாருக்கு எதுக்கு செல்லு? அவன் காவியை கட்டி கோயில் வாசல் உட்காந்தானா திருவோட கையில் இருந்துட்டு தினம் உண்டை கட்டி வாங்கி சாப்பிட்டு அவன் பாட்டுக்கு போறேன். செல்லு வாங்கிட்டு சிஎம்டியா பேச போறேன். சாமியாருக்கெல்லாம் எதுக்கு செல்லு? அதான் கேட்குறேன். அப்புறம் சினிமா நடிகர் ரஞ்சிதா கிட்ட பேசுறேன்னா அந்த சாமியார் எதுல பேசுவாரு? நீ அந்த சாமியாரை சொல்றியா? அவன் தாயா நோ சூடு நோ சொரணை. தனி நாடு வாங்கிட்டான். நம்ம பாத்ரூம் கூட கட்ட முடியல. படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா செல்லு? ஆத்தா கேளுங்க. படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா செல்லு? தேவையில்லா படம் பார்க்க தேவையா செல்லு? துரைசாமி. என்னங்க குருசாமி, அது என்ன தேவையில்லாத படம்னா? என்ன மலையாள படமா, இங்கிலீஷ் படமா, கன்னட படமா, என்ன படம்? ஆபாச படம் பார்க்க தேவையா செல்லு? துரைசாமி. என்ன குருசாமி? ஒரு சந்தேகம். என்ன? ஆபாசம்னா என்ன? ஒரு ஆணோ பெண்ணோ நிர்வாணமா அம்மனமா இருந்தா அதுக்கு பேர் தான் ஆபாசம். அம்மனக்கட்டையா இருந்தா ஆபாசமா? இது என்னடா அக்ரூமா இருக்கு. நீ பிறக்கும் போது எப்படி ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டு பிறந்தியா? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. அப்புறம் என்ன? அம்மனமா தான் பிறந்தேன். அப்புறம் என்ன? அப்பம் மட்டும் தூக்கி வச்சு சீனி கட்டி சக்கரை கட்டி கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் பெருசாச்சுனாக்கா அது ஆபாசமா? ஆபாசம் என்பது நாம் உடுத்துகின்ற உடையில் அல்ல, நாம் பார்க்கின்ற பார்வையில் தான். அம்மாட்ட இருக்கிறது தான் பொண்டாட்டிகிட்ட இருக்குது, பொண்டாட்டிகிட்ட இருக்கிறது தான் மகட்டையும் இருக்குது. அங்கே பார்க்குற பார்வை வேறு, இங்கே பார்க்குற பார்வை வேறு. கலை கண்ணோட்டத்தோடு பார்த்தால் அது பாசம், காம கண்ணோட்டத்தோடு பார்த்தால் அது ஆபாசம். சபாஸ், அருமையான கருத்து. அதனால தான் எல்லாருமே கை தட்டினாங்க. ஆமாம். அதே சமயம் கையை தட்டி கூப்பிடுறது பொம்புதான், கையெடுத்து கும்பிடுறது அதுவும் பொண்ணுதான். எதை மறைக்கணுமோ அதை மறைக்கணும், எதை திறக்கணுமோ யார்கிட்ட திறக்கணுமோ அதான் இம்பார்ட்டன்ட். அப்புறம் இங்கே பிடிச்சான் அங்கே பிடிச்சான் கையை பிடிச்சி இழுத்தேன், அப்புறம் சங்கடம் வந்து சேர்த்தணும். இது நியாயம் சரிதானா? ஆபாச படம் பார்க்க தேவையா செல்லு? இதுவா நாகரீகம் சொல்லு எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு, எல்லோரும் கையிலையும் செல்லு செல்லு. படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா செல்லு? தேவையில்லா படம் பார்க்க தேவையா செல்லு? இதுவா நாகரீகம் சொல்லு சொல்லு. எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு, எல்லோரும் கையிலையும் செல்லு செல்லு. செல்லு பேசி வண்டி ஓட்டுனா, ஆமா தண்ணி ஓட்டு
செல்லு பேசி வண்டி ஓட்டுறான். புளிய மரம் போஸ்ட் மரம் போய் முட்டுறான். அப்படி புளிய மரம் போஸ்ட் மரம் போய் முட்டுறான். செல்லாத வீதியில செத்து கிடக்குறான். அவன் செல்லாத வீதியிலே செத்து கிடக்குறான். செத்தவன் செல்லுல தான் வீட்டுக்கு தான் தகவல் சொல்லுறான். என்னன்னு உங்கால் தண்ணியை போட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தாரு. வண்டியில வரையில அண்ணன் இங்க உங்கால் அட்டன் பண்ணாரு. ஓஹோ. இப்ப அதனால அண்ணன் போயிட்டாரு அவுட் கோயிங். ஆமா, பைபாஸ்ல காலை புலந்து கிடக்கான். ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்தா அந்த உடஞ்ச உன செல்ல வாங்கி போடலாம், வாங்கலாம். ஒரு 50,000 பணம் கொடுத்தா அந்த நெளிஞ்சு போன பைக்க வாங்கி போடலாம், வாங்கலாம். 500 கோடி கொடுத்தாலும் போன உயிரை வாங்க முடியுமா? எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு, எல்லோரும் கையிலையும் செல்லு செல்லு. படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் செல்லு ஏனுங்க. ஆமா, படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் செல்லு ஏனுங்க. இப்ப காலேஜ் போன ஒண்ணு ஆளக்கானுங்க. மெடிக்கல் காலேஜ் போன பொண்ணு ஆளக்கானங்க. பெத்தவங்க வயிற்றுலாம் நெருப்பு தானுங்க. பிள்ளைய பெற்றவங்க வயிற்றுலாம் நெருப்பு தானுங்க. கள்ள காதலுக்கு காரணமே செல்லுதானுங்க. ஐ அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். மிஸ்டர் வண்டுமுருகன் ஏன் டென்ஷன் ஆயிருக்க? ஓகே, தேங்க் யூ. காதலை கொச்சப்படுத்தினா நான் செத்துருவேன். என்னங்கிறேன்? காதல் என்பது ஒரு புனிதமானது. ஆமா, அது ஒரு உயிர் துளி. மனிதன் இயக்கமே காதல்ல தாயா. ஆமா. அதை போய் கள்ள காதல் நொல்ல காதல் கொச்சப்படுத்துறேன். ஏங்க நான் காதலை பத்தி என்கிட்ட சொல்றீங்களா? உனக்கெல்லாம் என்ன தெரியும் காதலை பத்தி? இது காதல் எவ்வளவு புனிதமானது தெரியுமா? அது எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா? ஆதாம் ஏவாள்ல இருந்து அப்பவுல இருந்து இந்த காதல் இருக்கு. அது இருக்கு, உனக்கு தெரியுமா காதலை பத்தி? என்னது காதலை பத்தி எனக்கு தெரியுமா? நீ காதலிச்சிருக்கியா? நான் பண்ணாத காதலா நீங்க பண்ணிருக்கீங்க. எவ்வளவு புனிதமான ஒரு காதல். பண்ணியா? ஆமா, எப்ப? 35 40 காதல் பண்ணிருக்கேன். காதல் காதல் புனிதமானது. 35 40 அது காதலடா, பிராத்தல். ஹலோ, காதல் புனிதமானதுங்கிறேன். அந்த வெங்காயம் தெரியும். காதலிச்சிய கல்யாணம் பண்ணியா? 5 பொண்டாட்டி. காதல் புனிதமானது. புள்ள விட்டி முத புருஷனுக்கு 2 பயல ஒரு பொண்ணும். ரெண்டாவது புருஷனுக்கு காதல் புனிதமானது. வாயை உடைக்க போறேன் பாத்துக்க. சரி, இந்த பொண்டாட்டிலாம் இப்போ கூட இருக்கா? இல்ல 4 பொண்டாட்டி அவன் புருஷன் கூட இருக்கு, ஒரு பொண்டாட்டி என் கூட இருக்கு. காதல் புனிதமானது. உனக்கு குருந்தம் வந்து ஆக்க போறேன் பாரு. இப்பதான் அப்படித்தானே போய்கிட்டு இருக்கு உலகம். அது உண்மைதான். ஏங்க காதல்ல 2 வகை உண்டு. எப்படி? நல்ல ஒரு காதல் பண்ணா யாரு சண்டைக்கு வருவா? யாரு? பெத்தவங்க, கூட பிறந்தவங்க, படிக்கிற வயசுல இதெல்லாம் தேவையில்லைன்னு சண்டை போடுவாங்க. கண்டிப்பா. இது நல்ல காதல். கள்ள காதல் பண்ணா யாரு சண்டைக்கு வருவா? யாரு? அந்த பிள்ளையோட புருஷனை நம்ம பொண்டாட்டியும் விளக்கமாத்த எடுத்து வெதுப்போம். வெளுப்பாளுங்க. கண்டிப்பா. கள்ள காதலுக்கு நல்ல காதலுக்குள்ள வித்தியாசம் என்னது? வீட்டுக்காரர் வேலைக்கு போகையில வாசப்படியில நின்னு போயிட்டு வாங்க அப்படின்னா அது நல்ல காதல். சவாஸ். அவர் போயிட்டாரு, நீங்க வாங்க வீட்டுக்குள்ள அப்படின்னா அது கள்ள காதல். மகாபிரபு, மகாபிரபு ஒரு வாரத்துல உலகத்தை அடக்கிட்டேடா. கேட்டீங்களாத்தா? போயிட்டு வாங்க அப்படின்னா நல்ல காதல், போயிட்டாரு வாங்க அப்படின்னா கள்ள காதல். எம்பிட்டு வீட்டுல நுழைஞ்ச காதலுக்கு காரணமே செல்லுதானுங்க. எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு, எல்லோரும் கையிலையும் செல்லு செல்லு. பொண்டாட்டி போன் பண்ணா கண்டுக்க மாட்டா. பொண்டாட்டி கட்டுற பொண்டாட்டி போன் பண்ணா. ஹலோ, என்னடி? ஏங்க என்னடி? நான் ஒரு வேலையா இருக்கேன், அப்புறம் பேசுறேன் வைடி. சேலையை ஒத்துக்கிட்டு இருக்கியா? அது செவிட்டி சிரிக்கி வேலையா இருக்கடி. ஹலோ, பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டணும்னு சொன்னேன், பணம் கொண்டு வரலையா? ஆம்பளை வெளியில வந்தா 1000 வேலை இருக்கும், உன்னை ஓயாம போன் பண்ணாதுன்னு வீட்டுல சொல்லிட்டு தானே வந்தேன். காம்புல காயமா இருந்துச்சுன்னா கட்டுப்பட வேண்டியதானே. செவிட்டி சிரிக்கி என்னை கொள்ளாதடி. ஹலோ, வந்தேன்னா கொண்டே உடைய மரியாதை வை. சேட்டு முண்டா வெயி. இப்படி பொண்டாட்டி போன் பண்ணா கண்டுக்க மாட்டான். சின்ன வீடு போன் பண்ணா சிரிச்சு பேசுறான். சின்ன வீடு வச்சிருக்க சின்ன வீடு போன் பண்ணா. ஹலோ மாமா. செல்லா, என்ன மாமா ஒரு வாரமா வீட்டு பக்கமே வரல? எப்ப பாரு அப்பா அம்மா உங்க அண்ணன் தம்பி எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கானா? எத்தனை நேரம் நாய் மாதிரி அந்த வீதியில வர்றது? நீங்க ஒரு போன் பண்ணா தான் அவங்கள ஊருக்கு அனுப்பிச்சிடும்ல. போன் பண்ணா தான் உன் நம்பர் எப்ப பார்த்தாலும் பிஸினே வருது. செல்லாம் மாமா. என்ன செல்லாம்? இந்த செல்லு உங்களுக்கு மாதிரியே டவர் எடுக்க மாட்டேங்குது மாமா. ஐயா அதுவுமா? நீங்க நல்லா ஒரு 25,000 ரூபாய்க்கு எண்ணூட்டு மாதிரி அகலமா பட்டிய கல்லாட்டம் வாங்கிட்டு வரீங்களா? மாமா சம்பாதிக்கிறது பூரா உனக்கு தானடி செல்லாம். வரையில அல்வா வாங்கிட்டு வாங்க. என்ன வாங்கணும்? அல்வா. அதைத்தான் எனக்கு தினமும் நீ கொடுக்குறிய. இப்படி சின்ன வீடு போன் பண்ணா சிரிச்சு பேசுறான். சம்பளம் எல்லாம் செல்லுல போட்டா. அபிமாங்கிற சம்பளம் எல்லாம் செல்லுல போட்டா. வீட்டுல பொண்டாட்டி புள்ள எல்லாம் பட்டினி போட்டான். ஏன்? அதிகாலையில ஒரு ஆம்பளை எந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு நெத்தி நிறைய ஊதிய பூசி மாதிரி ஒரு கட்டிங்க போட்டு லூசு நல்லா வந்துடும் எனக்கு வாயில.
சாமி சரணம். என்ன ஐயப்ப சொல்றேன், கட்டிங் போட்டா வேலைக்கு போவாங்க. நீராகாரத்தை அறிந்து விட்டுத்தான் வேலைக்கு செல்ல. அதெல்லாம் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. அதை சொல்லி இப்ப பூரா குக்கர் சோறு நீராகிறதுக்குலாம் வேலை இல்லை. எந்திரிச்சோன்னா ஏன் கட்டிங் போடுறோம்? ஏன்? அப்பதான் இந்த கையால் ஆட்டம் நிற்கும். நிக்க முடி. ஒரு நாளைக்கு ஆட்டம் மொத்தமா நின்று அப்புறம் நாக்காலையில் உட்கார வச்சு கையை காலை கட்டி மூக்குல பஞ்சு வச்சிருவாங்க. அவன் கையை காலை காட்டுறேன், நாக்காலியில ஊதிட்டான் ஜங்க. சம்பாதிக்கிற காசு ஒரு ஆம்பளை எங்கே கொடுக்கணும்? கொண்டாடிட்டு தான். நம்மளால அங்கே கொடுக்க மாட்டேன். வேற வர்ற வழியில எத்தனை பொம்பளை வச்சிருக்கானோ அத்தனை பொம்பளைக்கு ஆப்பர்ல காசு ஏற்றி விட்டுறா. இங்கே வீடு சூப்பரா இருக்கும். கேள்றா மணியண்டா. எங்கும் நீர் செல்லு செல்லு எல்லோரும் கையிலையும் செல்லு செல்லு. நம்ம அப்ப பாட்ட காலத்துல செல்லு ஏதுங்க. நம்ம அப்ப பாட்ட காலத்துல செல்லு ஏதுங்க. சின்னஞ்சிறு கையிலெல்லாம் செல்ல பாருங்க. இப்ப சின்னஞ்சிறு கையிலெல்லாம் செல்லு பாருங்க. அவசரத்துக்கு செல்லு நம்ம தேவலானுங்க. விநாயகம் கொஞ்சம் பொறுங்க, என்னன்னு கேட்போம். உன் அக்கிரமத்துக்கு ஒரு அளவு இல்லையா? நான் என்னங்க இவ்வளவு நேரம் செல்லுல அது நொட்டை இது நொட்டை நீ தான் சொன்னேன். இப்ப அவசரத்துக்கு செல்லு ரொம்ப தேவைதானுங்கன்றிய, அது வேணுமா இல்ல வேணாமா? இந்த நம்ம பழைய நாயக்கம்பட்டியில இருந்து பழையனூர் பழைய பாளையத்துல இருந்து பக்கத்துல இருக்க தோரங்குறிச்சிக்கு அண்ணன் ஒரு வேலையா போயிருப்பாரு. போட்டு இங்க இருந்து அக்கா போன் பண்ணுவாங்க, எங்க இங்க இருக்கியா? ஏடி டவுனுக்கு வந்திருக்கேன். என்ன காலையில இருந்துட்டு சாப்பிடாம கூட சாப்பிட்றேன் புடுங்குறேன் போன வை முதல்ல வேலை இருக்கு. சரி கோவப்படாம வரையில பிள்ளைகளுக்கு தெரியும் திங்கிறதுக்கு வாங்கிட்டு தொலைக்கிற மேய்ங்க வை. ஏங்க இந்த வயலுக்கு உரமுட இருந்தாலும் தெரியும் வை. வீட்டில் இருக்கல எதுவும் சொல்றதில்ல வந்தாலும் போன படுது. என்ன இப்படி வல்லவல்லன்னு விழுறி அங்கே எவ கூட பேசிக்கிட்டு இருக்கலாம். ஏய் வந்தனா களி குறவுல இருமிச்சு முடியாமா? சரி கோவப்படாம ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா உங்களை பாக்குறக்காண்டியே வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டீல ஆட்டுக்கறி எடுத்துட்டு சீக்கிரம் வாங்க, உங்களை பார்த்துட்டு தான் ஊருக்கு போகணுமா. யார் வந்திருக்கா? உங்க அத்தை உங்க மாமா. ஏன் கோத்தாலும் உங்க ஒப்பனை வந்திருக்கான்னு சொல்ல மாட்டியோ? மறந்துட்டு வந்துருவியா? கறி எடுக்கிறதுக்கு என்ன டெக்னிக் பண்றவர்? ஏங்க என்ன நம்ம பையன் கடைசி பையன் இருக்கான்ல, அவனுக்கு என்ன இப்படி கேட்டா சொல்ல மாட்டேன். ஷோ அவனுக்கு என்னடி காய்ச்ச நெருப்பா கொதிக்குது. காய்ச்சி அடிக்காம மைத்த புடுங்குமா? எந்த நேரம் கம்மாய்க்குள்ளே ஆடுறான். அவனை கண்டிக்க துப்புமே இல்லை. இருக்கா எப்ப பார்த்தாலும் என்னையவே திட்டிக்கிட்டு. அப்ப யாரடி சொல்ல? நான் எவ்வளவு கண்டிச்சு பார்த்துட்டேன். அவ அப்ப மாதிரி இவனும் அடங்க மாட்டேங்கிறான். அதை சொல்லு. ஏய் நான் தாண்டி அப்ப உங்கள் போட்டேன் ஒளி மலை. சரி கோவப்படாம வரையில அவனுக்கு ஒரு செட்டு காய்ச்ச மாத்திரை வாங்கிட்டு வாங்க. சரி வாங்கிறேன். ஏய் என்னங்க அடியே என்னங்க சொல்லுமா? என்ன அறியாமா பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு. எங்க கிச்சன்ல இருக்கியா பாத்ரூம்ல இருக்கியா? கிச்சன்ல தான். தண்ணி சத்தம் கேட்குது. சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆட உங்களுக்கு சமைக்கிறேங்க. அவனுக்கு ஒரு செட்டு காய்ச்ச மாத்திரை வாங்கிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு மாத்திரை ஒன்று 150 ரூபாய்க்கு புதுசாக வந்திருக்கான். நின்று பேசுங்கிறாங்க. குதிரை போட்டாவெல்லாம் போட்டிருக்கு. வாங்கிட்டு வரவா? வேலை இருக்கா? இந்த இருங்க. காசை கரியாக்காதியா? ஏண்டி? மாத்திரை எவ்வளவு? 150 ரூபாயா? வேணா வாங்காதியா வந்திருக்க. ஏண்டி? உங்களுக்கு 550 ரூபாய்க்கு வாங்கினாவே உருப்படியா இல்லை. ஹலோ மாமனார் பாப்பியா வந்திருக்காங்கன்னா மாத்திரை வாங்குறீங்களா? நம்ம வயல போன் வந்துட்டா வீட்டுக்குள்ள இருந்து பேச மாட்டாங்க. அது எதுக்கு செல் எடுத்துட்டு களவாணி பயிலாட்ட கருவ காட்டுக்குள்ள ஓடுறாங்க. அங்க உட்காந்து என்ன பேசுறாங்க பயிலுங்க? வைக்கவா? ஏய் நான் அப்புறம் வச்சிருவேன். ஏதோ அடமான வைக்கிற பத்தி பேசுவாங்க போல. ஆமா ஊருக்குள்ள கடையில சீமக்கரை வைக்கல வச்சிருக்காங்க. வேற எதுலயோ வைக்க ஐடியா. அதுல அளவோடு பேசினாலும் நன்மைதானுங்க. எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு எல்லோரும் கையிலையும் செல்லு செல்லு செல்லு. அருமை நல்ல ஒரு கைதட்டுகளை கொடுத்து பாராட்டலாமே. கைதட்டி பாராட்டிய நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் கலைக்குழுவின் சார்பாக நன்றி. செல்போனில் ஏற்படும் தீமைகளை எடுத்து சொன்ன துறையாட்சிக்கு பாராட்டுகள். ஆனால் வாயில் சொல்லாமே தவிர செல்போன் இல்லாமல் நம்மளாலே இருக்க முடியாது. என்ன இன்னைக்கு அது நம்மளோட ஒன்றா ஒத்து போயிடுச்சு. ஆனால் என்ன அது தேவைக்கு அளவாக பயன்படுத்தணுமே தவிர தேவையில்லாமல் பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய அன்பான வேண்டுகோள். மேலும் இங்கே தாளம் லயம் சேர்த்து கொண்டிருக்கிறார் ரய சக்கரவர்த்தி அன்பு சகோதரன் மணிமுத்து அவர்கள் இங்கே தாளம் சேர்ப்பார்கள். தாளம் போடுறா? தாளம் சேர்ப்பார் தான் சொன்னேன். சரி வா அது சரி இங்கே வெயிடா எடுத்து உள்ள கொண்டு வராதரா. அவர் பாட மாட்டேன். நீ பாடியாத வீடு வராத. நீ பாடி அதை பாட்டு அந்த பாட்டு பண்ணுச்சான். நமக்கு தான் எட்டலையே எதுக்கு இந்த வேலை? ஆகா ஆத்தாடி. ராணி உன் லவ்வரை பார். காதலின் தீபம் ஒன்று உன்னை நினைச்சுதான் பாடுறேன்.
என்ன சொல்ற வாஸ்தவம் தான். மறந்துட்டேன். காதலின் தீபமுண்டு ஈட்டினாலே நெஞ்சில் சொந்தம் பந்தம் மயக்கமின்ன காதல் வாழ்க. கொண்டாந்து வச்சிருப்பா. ஒரு கைதட்டு கொடுங்க நல்லா. உண்மையிலே கஷ்டம், சிரமம் தான் இந்த பாடலாம் பாடுறது. எவ்வளவு சிரமம். ஆண்டவன் அவனுக்கு சாரியத்தை எப்படி படிச்சிருக்கான் பாருங்க. போப்பாங்க. அந்த பாட்டு செலெக்ஷன் பண்ணியிருக்காப்புல. ஆமா. அதுக்கே ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அது செலக்ஷன் யாருக்காக? யாருக்காக? உள்ள இருக்க டான்ஸருக்காக. அது உங்களுக்காக டான்ஸு. அவன் லவ் பண்ணுறதே அவ்வளோத்தான் அவனுக்கு தெரியாது. ஏப்பா ஜாதகத்தை உண்மையிலேயே மணிமுத்துவை பற்றி நான் பெருமைப்படுவேன். ஏன்னா அந்த நாடகத்தில் பொய் சொல்லாத ஆள் இருக்காது. நாடகம் பேசும்போது எம்பிட்டு பொய் சொல்லுவாங்க. சின்ன பிள்ளையாக கூட்டுருவாங்க, கிளவியத்தான் கூட்டுருவாங்க. அதெல்லாம் நிறையா நடக்கும். ஆனால் என் மணிமுத்து தம்பி பொய்யே சொல்ல மாட்டேன். அவனுக்கு இந்த கால் கொஞ்சம் லேசாக தாங்கி நடக்கிற பற்றியில் அது என்னென்னா பஸ்ஸில் விழுந்துட்டான். பஸ்ஸில்? ஆமாம். அது கேஸெல்லாம் நடந்துச்சு. கேஸ் நடந்து வக்கீல் சொன்னார், உனக்கு நான் காசை வாங்கி கொடுத்துட்றேன், பயப்படாத, கோர்ட்டில் வந்து நான் சொல்கிற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கா. ஏப்பா பஸ்ஸுக்காரர் தானே மேலே விட்டார் அப்படின்னு சொன்னால் அம்மான்னு சொல்லியிருந்தான்னா அவனுக்கு நஷ்டீடு கிடச்சிருக்கும். அங்கே போய் இல்லை நான் தான் உள்ளே போய் விழுந்துட்டேன்ட்டான். முடிஞ்சு வேலை. கேஸ் தள்ளுபடி ரிஜெக்ட்ட்டான். நக்கிட்டு வந்துட்டேன். வக்கீல் கேட்குற ஏன்டா அப்படி சொன்னேன். உண்மை தானுங்க, நான் தானே போய் விழுந்தேன் அப்படின்னா. அந்த மாதிரி பொய் சொல்லக்கூடாதுன்னு ஹரிச்சந்திரனுக்கு அடுத்து ஒரு மனிதன் இருக்கான்னா மணிமுத்து ஒரு ஆள் தான். ஆனால் சம்பளம் கொடுக்கும்போதே அழுவான். பெரிய பிரச்சனை. எங்கள் சிறப்பு. மேலும் இங்கே பபுனாக நடித்து உங்களை எல்லாம் மகிழ்க்க காத்திருக்கேன். உங்கள் அன்பு உங்கள் வீட்டு பிள்ளை ஆர்பி அரியனாகினான். பபுன் காமிக்கு பொம்பளை வயசம் அவையார கலந்து குதிரை அப்படி நம்ம தான் அடைச்சாகணும். பொதுமக்களுக்கு அன்பான வேண்டுகோள், நாடக முடிவில் இருந்து பாருங்க. வள்ளியம்மன் நாடகத்தில் முருகன் வருவார், முருகனை சந்திக்க நாரதர் வருவார். ஆமாம். இன்றைக்கா முருகனை சந்திக்க ஔவையார் வருவாங்க. முடிச்சிருந்தீங்கன்னா வேற பார்க்கலாம். இல்லைன்னா அந்த அம்மா வண்டி ஏறி காரைக்குடி வர அப்புறம் நீங்கள் போய் தேடி திரியணும். என்னோடு இணைந்து இங்கே நாட்டியமாட காத்திருக்கின்றா நடன சிங்காரி, நாட்டிய ஒய்யாரி, ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, புதுகை ராணிஸ்ரீ அவர்கள் டான்ஸ் அண்ட் காமி. அடிமத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனைக்க மானே மா கோயினு அடிமத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனை மானே மா கோயில நானே ஆ கோயில கஞ்சமாடு கம்போலத்தா கஞ்சமாடு கம்போலத்தா ஆடி பார்த்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனை நானே மா கோயில நானே ஆ கோயில நானே மா கோயில நானே ஆ கோயில. சூப்பர் ரமேனே. அருமையான பாட்டு. ஆனால் இந்த மேடையோட இந்த பாட்டு பாடுறதை நிப்பாடிக்க. ஏப்பா உன்னை எச்சரிக்கிறேன். ஏப்பா நானே நொந்து நூலாகி கிடக்கேன். இந்த தேர்தலில் அறிவிச்சதுலேருந்து நிறைய நாடகங்கள் நடத்த முடியாமல் பர்மிஷன் இல்லாமல் நின்றுச்சு. அப்புறம் எப்படியோ ஆண்டவன் கொடுத்த வகையில் எங்களுக்கு பெரிய பர்மிஷன் வாங்கி கொடுத்தாங்க. அதில் ஒன்று ரெண்டு தடைப்பட்டாலும் நடந்துக்கிடுச்சு. ஒன்று போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன். சரி, இப்போ தான் சீசன் ஆரம்பித்து இப்போ சித்திரை மாதம் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. சித்திரை இன்னும் முடியலை. இவன் அதுக்குள்ளே ஆடி மாதம் காத்தடிக்கிறதுன்னு சீசனை முடிக்க பார்க்குறேன். உனக்கு செருப்பு எடுத்து ஒரு ஆசை. நீ பாடுவேடா என்ன? சரி பரவாயில்ல விடு, நீ பாடாத. ஆமாம், என்னப்பா உலகத்திலே மைக்கேல் லீடை உருவிட்டு பேசின ஒரே ஆள் நீ தான். ஒரு ஜாதகத்தில் ஒரு மனிதனுக்கு 9 கிரகம் ஒரே கட்டத்தில் இருந்தால் அவன் லீடு மாட்டியும் பேசலாம், லீடு மாட்டாமையும் பேசலாம், மைக்கே இல்லாமலும் பேசலாம். என்னப்பா? சரிப்பா. மேலும் மிக சிறந்த ஒரு முறையில் ஒலிபெருக்கி அமைத்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒலி அண்ட் ஒளி அமைப்பு வள்ளி வள்ளி தானே வள்ளி ஆடியோஸ் கொட்டாம்பட்டி தொந்தலிங்கபுரம் உரிமைக்கு செல்வம் அவர்கள். போடுங்க தலைவா.
போடலையா? ஓகே, வேண்டியதில்லை. நல்ல சரக்குக்கு விளம்பரம் தேவையில்லை. என்னப்பா நல்ல சரக்கா? ஐயோ, இவங்கிட்ட சரக்குன்னு சொல்ல முடியலண்ணே. பல சரக்கு கூட சொல்ல விட மாட்டேங்கிறாங்க. நல்ல விஷயத்துக்கு விளம்பரம் தேவையில்லை. சரிப்பா, சரி. அருமையான ஒலிபெருக்கி சிறப்பாக அமைச்சிருக்காங்க. மேலும் நாடகத்தை அமைத்து கொடுத்த பெருமைக்குரியவர் நாடக அமைப்பாளர் அக்கியம்பட்டி சார்ந்த எஸ்பி கலைமூர்த்தி, நகைச்சுவை நடிகர், முத்தமிழ் நாடக நடிகர் சங்கம் புதுக்கோட்டையை சார்ந்த அன்பு தம்பி அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். இந்த நாடகம் மாத்திரமல்ல, வேறு எந்த நாடகமாக இருந்தாலும் சிறந்த வழியில் கொண்டு சிறப்பாக நடத்தி கொடுப்போம் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் காண வருக வருக அன்போடு அழைக்கின்றார்கள். அழகக்கமால் ராமசாமி நாயுடு வராவை சேர்ந்த தெய்வ திருவாளர்கள் ஆர் பெருமாள் நாயுடு காலம்மாள் அவர்களின் மகன் திரு பி வரதராஜ் நாயுடு சுப்புலட்சுமி குடும்பத்தினர் மற்றும் அருள்மிகு மலையாள வடுக கருப்பண சுவாமி திருக்கோவில் பங்காளிகள், திண்டுக்கல் மற்றும் அக்கியம்பட்டி கிராமம், பழையபாளையம் கிராம பொதுமக்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு, அருமையான சாப்பாடு, வயிறார சாப்பிட்டோம், அதில் எந்த குறையும் இல்லை. அடுத்து இந்த நாடகத்தினை தெளிவாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற யூடியூப் சேனல்கள் பேர் ராஜா ஐயா, இது உங்கள் ஊர் யூடியூப் சேனல் அவர்களுக்கு ஏஎஸ்கேவா டிஎஸ்கே யூடியூப் சேனல் அவர்களுக்கும் மற்றும் அந்த தம்பிகள் யாருன்னு தெரியல வந்திருக்காங்க அத்தனை பேருக்குமே மனமார்ந்த நன்றிகளது வணக்கம். அடுத்து நான் போய் பொம்பளை பிள்ளை போனால் ஒரு முக்கியமான சமாச்சாரம் மட்டும் சொல்லிட்டு போகிறேன். என்ன விஷயம்? ஏன்னா இந்த சமாச்சாரத்தை கேட்கறதுக்கு 50 கிலோமீட்டர் இருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க இந்த விஷயத்தை சொல்லி. ஆமாம், அது நடந்த சமாச்சாரம் என்னென்னா, ஐயப்பன் கோயில் போனேன். ஏன் நாங்கள் அடிக்கடி பேசிக்கும்போது அவர் என்ன குருசாமி கேட்பார், நான் என்ன துரைசாமிம்பேன். அது என்னென்னா, எங்கள் குரூப்புக்கு நான் தான் குருசாமி. நாங்கள் வருஷம் ஐயப்பன் கோயில் போகிறது வழக்கம். அந்த ஐயப்பன் கோயில் போகும்போது நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டு போகிறேன். ஐயப்பன் கோயிலில் கூட்டம் எப்படி இருக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பார்த்துருப்பீங்க. ஆமாம், கூட்டத்தில் மிஸ் ஆனோம்னா ஆளை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா 50 பேரும் கருப்பு வேட்டி காய் வேட்டியத்தான் தெரியும், சட்டை இல்லாமல் தெரியும், கண்டுபிடிக்க முடியாது. இதில் நடந்த சமாச்சாரம் அப்படி நீங்கள் ஒரு நிமிஷம் மனக்கண்ணில் ஐயப்பன் கோயிலில் நினச்சிக்கிட்டிங்கன்னா இது எப்படி இருக்குன்னு தெரியும். இங்கேருந்து மேலே ஏறும்போதே அப்பாச்சி மேடு ஏறணுன்னே கேட்டுக்கலாம் சத்தத்தை. தேவஸ்தான வழிபாடானம் சாமி சரணமையப்பா, துரைராசாமியோட குடும்ப சேமத்துக்காரோட உருண்ட வழிபாடு வழிபாடு சுவாமி சரணமையப்பா அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படியே மேலே போயிட்டே இருப்போம். இந்த கூட்டத்தில் காணாமல் போனவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக அலௌன்ஸ்மெண்ட் ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க. ஆமாம், அங்கே எந்த நேரமும் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். திடீர்னு சாமி சொல்கிற பொள்ளாச்சியிலேருந்து வந்த சாமி, நாளைக்கு தனியாக நிற்கிற சாமி, காசப்புறம் குருசாமிட்ட கொடுத்துற சாமி, இல்லை போக கூட பச்சை கூட காய்ச்சல் சாமி, இல்லை கூட்டு போக சாமியை சண்டை வைய அங்கிட்டு திடீர்னு விடியிருக்கேன். அப்புறம் பார்த்தா ஒருத்தர் சுவாமி சரணம் ఎర్నాకుళంలో ఉన్న స్వామి ఇక్కడ ఉన్నారు, స్వామి గురుస్వామి ఎక్కడ ఉన్నారో ప్లేస్ చేస్తూ పోనారో அப்படின்னா திடீர்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். இதில் என்னென்னா 18ஆம் படி வரைக்கும் என் கூட வந்துட்டாப்புல துர்ராஜ். அதுக்கப்புறம் பார்க்குறேன் ஆளை காணோம், எங்கிட்ட மிஸ் ஆகிட்டாப்புல. கூட்டம்னா கடுமையான கூட்டம். சரின்னு மேலே ஏறி கீழே சிறங்கி வந்து அந்த பக்கம் மஞ்சமாதா கொள்கிட்ட வந்து பாத்ரூம்னு கீழே இறங்கணும்ல, நம்மளால் அலௌன்ஸ் போயிட்டாப்புலாங்க. சாமி காரைக்குடியிலேருந்து வந்த நாடக நடிகர் சாமி, அறிகிற சாமி, குருசாமி, நான் துரைசாமி பேசுகிறேன். நான் கூட்டத்தில் உங்களை விட்டு தவற விட்டு சாமி, நான் வேறு எங்கேயும் போகல, 18ஆம் படி இருக்க உண்டியல்கிட்ட நிற்கிறேன் சாமி, நீங்கள் வந்துருங்க அப்படின்ட்டாப்புல. ரைட்டு, இங்கே தான் நிற்கிறாப்புலையா அப்படின்னு நான் அந்த பாலத்தில் ஏறி சுற்றி கீழே இறங்கி வந்து பார்க்குறேன், ஆளை காணோம். போலீஸ் பிடிச்சி தள்ளுறாங்க. அப்புறம் என்னடா இருந்தால் டக்குன்னு அடுத்த அலௌன்ஸ் கேட்குது. சாமி சார்ண்ணா 18ஆம் படிட்ட போலீஸ் தொல்லை ஓவர் சாமி, நான் மஞ்சமாதா கோயில் உண்டியல்கிட்ட இருக்கேன்னாப்புல. என்னோட மறுபடியும் சுற்றி விட்டாங்க அங்கிட்டு. சரிடா நான் மறுபடியும் கண்டுபிடிச்சப்பலாம், அங்கே வரேன், அங்கேயும் ஆளை காணோம். திடீர்னு பார்த்தா மறுபடியும் சாத்தான். சரி சாமி சார்ண்ணா மஞ்சமாதா கோயில் குண்டியல்கிட்ட போலீஸ் ஓவர் சாமி, நான் இந்த அக்கனி குண்டதை வாபர் சாமி கோயில்கிட்ட நிற்கிற சாமி அப்படின்னா. அவட போய்க்கோன்னு கொண்டாண்டாச்சா. கீழே இங்கிட்டு வந்து பார்க்குறேன், அங்கேயும் ஆளை காணோம். என்னடான்னு பார்த்தா சத்தம் மெதுவாக கேட்குது. சாமி சார்ண்ணா நான் கன்னிமூல கணபதி கோயில் உண்டியல்கிட்ட நிற்கிறேன் சாமி அப்படின்னா. ஆட களி கீழே இறங்கிட்டான் போல. சரி போயிடலாம்டான்னு நான் இறங்கி கீழே குரூப்பெல்லாம் கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். கன்னிமூல கணபதி கோயில்கிட்ட வந்து பார்க்குறேன், 15 போலீஸ் துர்ராசை பின்னாடி கையை ஏற்றி கட்டி நிற்கிறாங்க. போலீஸ் துப்பாக்கியோடு நிற்கிது. சரி டான்ஸை வர சொல்லுங்க. டேய் விடுங்க. ஓ சமாச்சாரத்தை சொல்லாமல் போக மாட்டேன், நீ தப்பிக்க பார்க்குறியா? பின்னாடி ஏற்றி கட்டி நிற்கிறேன். நான் என்னென்னு போலீஸுக்கு ஐயா சாமி சொன்னா என்ன சாமி, எங்களை பார்த்தோன்னே கையை காட்டான். சாமி தான் குடிச்சாவே அவர்தான் சாமி. நானும் ஆட்டூர் ஆரம்பம், இன்னும் நம்ம பொன்னமராவது ஏஆர் கண்ணன் வைத்த அவர்கள், முத்துச்சிற்பி எல்லாம் போயிருக்கான். எல்லாத்தையும் பார்த்தோன்னே புள்ள கதறேன், எங்கள் ஆளு வெட்டா சாமின்னு. நான் போய் பையன் என்ன சாமின்னு, ஒன்றும் பேச வேண்டாம் போய்க்கோ. எப்படி விட்டுட்டு போகிறது? அம்மா என்னடா மேட்டர்னு கேட்டா அப்புறம் தான் விஷயம் தெரியுது. இவன் அலௌன்ஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கான் பாருங்க. முதல்ல 18ஆம் படி உண்டியல்கிட்ட நிற்கிறோம்னா, அப்புறம் மஞ்சமாதா கோயில் உண்டியல்கிட்ட நிற்கிறோம்னா, சரி, அப்புறம் வாபர்சாமி உண்டியல்கிட்ட நிற்கிறோம்னா, லாஸ்ட்டாக கன்னிமூல கணபதி உண்டியல்கிட்ட நிற்கிறோம்னா. இதை கேட்டுக்கிட்டே இருந்தவங்க
எவனோ உண்டியல் களவாணி குரூப்போட வந்திருக்காங்க. போலீஸ் இல்லாத இடமா பார்த்து உண்டியல் லாவை பார்க்குறேன்னு ஆளை கப்புன்னு அங்கே அலோன்ஸ் பண்ணுற இடத்துல பிடிச்சி விட்டேன். அப்புறம் நான் போய் சாமி சார்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நாங்கள் நாடகம் நடிகர் சாமி, அடையாளத்துக்காக உண்டியல்கிட்ட நிற்கிறோம்னு சொல்லியிருக்கேன் சாமி, வேற ஒன்றும் இல்லைன்னு. அப்புறம் காப்பாற்றி கூட்டு வரப்பட்ட பெரும்பாடு. இனிமேல் அந்த மாதிரி எப்பவும் கோயிலுக்கு போனால் தவற விட்டால் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்த சொல்ல மாட்டேனே. இனிமேல் என்ன சொல்லுவேன்னா, குருசாமி நான் இருக்கிற இடத்துல உண்டியல் இல்லை. ரைட்ரா, அப்போ நான் இருக்கிற இடத்துல உண்டியல் இல்லைன்னா உன் உண்டியில் நீ கரெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருன்னு சொல்லி என்னைய கொண்டே உள்ளே வச்சு நோக்க. நீ ஏதோ ஒரு பிளானோடு தான் இருக்க. வருகின்ற மே மாதம் 17ஆம் தேதி வைகாசி 3ஆம் ஆண்டு திருச்சி மாவட்டம் மருங்காபுரி வட்டம் பாலக்குறிச்சி அருகாமையில் உள்ள ஜமீன் கலங்கிவெட்டியில் அமைந்திருக்கின்ற ஸ்ரீ பட்டத்தரிசியம்மன் கோவில் காப்பு கட்டுதல் திருவிழாவை முன்னிட்டு தமிழகத்தின் தலைசிறந்த நாடக கலைஞர்களை கொண்டு நாடக உலகின் முதன்முறையாக இது உங்கள் ஒரு யூடியூப் சேனல் அமைப்பில் வள்ளி திருமணம் நாடகம் நவீன ஒளி அமைப்பில் எங்கும் காணா வண்ணமயத்தில் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவரும் வாசிக்கப்பட்ட நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு இது உங்கள் ஒரு யூடியூப் சேனல் கோயம்புத்தூர். அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. பரவாயில்ல, ஏன்னா ஒரு யூடியூப் சேனல் அவங்களே ஒரு நாடகத்தை நடத்தி அது சிறப்பாக நடத்தணும்னு பெருமைப்பட்டு வந்திருக்காங்க. அவர்கள் சேனல் மென்மேலும் வளர அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லோருமே நல்லா இருக்கணும், நமது நாட்டு என்று சொல்ல பொங்கி வெளியணும். எல்லாருமே நல்லா இருக்கணும், நம்ம நாட்டு செல்வம் இங்கே பொங்கி வெளியணும். எல்லாதவங்க கற்றவங்க பணம் இல்லாதவங்க இருப்பவங்க, எல்லாதவங்க கற்றவங்க பணம் இல்லாதவங்க இருப்பவங்க எல்லோருமே, ஆமா எல்லோருமே, நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும், நம்ம நாட்டு என்று சொல்லுவோம் பொங்கி வெளியணும். ஆமா, என்ன நல்லா வச்சு போய் எடுத்துக்கிட்டு போகுது. என்னன்னு சொல்ல, பிள்ளைய பார்த்தோன்னு ஒரே இழுவையா இருக்குது. பிள்ளைய பார்த்த உடனே கேட்குறேன், வீட்டில் இந்த மாதிரி கீபோர்டு பெட்டி எதுவும் வீட்டில் இருக்கா? இல்லம்மா, இது 2 தான் வச்சு ஓட்டிட்டு இருக்கேன். ரைட்டு. இப்போ இதுவும் போயிடுச்சுன்னா இப்போ எப்படி பொழப்பிய சோத்துக்கணுவிய? அங்கே பாருங்க, சும்மா என்னம்மா பெட்டிக்காரர் உங்க மேல உயிரே வச்சிருக்காரா? நான் தாளக்கார தான் விரும்புறேன். சும்மா இருங்க, நான் தாளக்கார தான் விரும்புவேன். யார் என்னை லவ் பண்ணா நான் தாளக்கார தான் விரும்புவேன். எனக்காண்டியே அவர் பாட்டெல்லாம் ரெடி பண்ணி பாடிக்கிட்டு இருக்காப்புல. என்ன நீங்க? ஆமா, என்ன பாட்டு பாருங்க, என்ன பித்து பிடிச்சு கிடக்குற என்னன்னு காதல்னா தீபம். ஆமா ஏமா என்னங்கப்பா, முதல்ல காலையில் உன்னை மதுரை கூட்டு போகணும். எதுக்குங்கப்பா? அரவிந்த் கண்ணாஸ்பத்திரிக்கு. ஏன் இவ்வளோ ஒரு அழகான மாப்பிள்ளை எப்படி தேர்ந்தெடுத்த? அது உங்களுக்கெல்லாம் பொறாமையாக தான் இருக்கும், பார்த்து வயிற்றுச்சப்படுவீங்க. இருந்தாலும் அவர் நட பாட்டில் தான் அழகில மயங்கிட்டேன். அஜித்குமார் மாதிரி ஆள் அழகா இருக்காப்புல பாருங்க. எப்படிமா இருக்காரு? அஜித்குமார் மாதிரி. தெரியாம கேக்குறேன், அஜித்குமார் படம் பார்த்திருக்கீங்களா? இல்ல நான் அந்த பக்கத்து போறதே இல்ல. தேட்டர் பக்கத்து இந்த நியூஸ் பேப்பர்ல வருமே அந்த போட்டோ பார்த்திருக்கீங்களா? நான் பார்த்தது இல்ல. காலண்டர்ல பார்த்ததே இல்ல. அப்புறம் அஜித்குமார் மாதிரி அழகா இருக்காருன்னு எப்படி சொல்றீங்க? ஊருக்குள்ள பரவாயில்ல சொல்றதுதான். அவர் அழகா இருக்காரு, இவர் எப்படி இருக்காரு? அவர் மாதிரி இருக்காப்புல. உங்களுக்கு பொறாம வயிற்றுச்ச. இப்படி ஒரு மாப்பிள்ளைய நீங்க பார்த்தது இல்ல. ஐ லவ் யூ. ஓகே, எப்படி எனக்கு வந்து சேருது பாருங்க. நம்பர் 1 நம்பர் 2. நம்பர் 1 கூட சமாளிக்கலாம், நம்பர் 2 சமாளிக்க முடியலை. பட்டே எங்கிட்டேயுமா. எல்லாம் என் ரசிகர் தான். இவரும் என் ரசிகர் தான், அவரும் என் ரசிகர் தான். எனக்கு வாய்க்கிற ரசிகர்லாம் இப்படி தான். தெரியுது, வேட்டி கட்டை பார்க்கும்போதே தெரியுது. ஆமாம், ஐயா வந்தேன் அப்புறம் முத்தம் கொடுத்து விடுவேன். செவனேன்னு இரு. ஏ ஆத்தா அத்தரம்மா
என்ன ஏன் இப்படி கோச்சிக்கிட்டு கிளம்பிட்டாப்புல? ஓ இங்கே உட்காந்துருக்கீங்களா? தெரியலைங்க. எனக்காண்டி வந்து உட்காந்துருக்காப்புல. ஓகே, நான் ஆட ஆட நீ கை தட்டிக்கிட்டே இருக்க. யார் ரசிகர் அன்பளிப்பு என்கிட்ட கேட்க மாட்டியே? என்ன என்ன? ஓ ஓகே, பார்த்தீங்களா, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, ஒற்றுமையாக இருக்காங்க. ரெண்டும் ஒரு எண்ணம் தான் அப்படின்றீங்களா? ரெண்டு பேரும் இப்படி தான் அடிச்சுக்காமல் இருக்கணும். ஓகே, நம்பர் 1 கவனிச்சுக்க. எது ஏதோ ஒன்று. நம்பர் 2 நீ கவனிச்சுக்க. ஓகே, ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டு தான் ஒண்ணுமே தான். இருந்தாலும் ரெண்டு பேரையும் பாதுகாப்பாக வச்சுக்கிறேன். அதை இதை கவனிக்க சொல்லி இதை அதை கவனிக்க சொல்லி. கை தட்டு, நீனு தட்டுன்ற பாருங்க, எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் அழகா இருக்காப்புல. ஆமாம், மன்மதன் மாதிரி இருக்காப்புல பாருங்க. எனக்கு நேரம் நல்லா இருக்குப்பா, எனக்கு நேரம் நல்லா இருக்கு. என்ன மைக்கு பிடிங்கிட்டு நீங்கள் இப்படி தான் பேசுவீங்களா? மன்மதன் மாதிரி அழகா இருக்காப்புல. மன்மதனுக்கு நம்ம சாமி கும்பிடுவோம்ல, அந்த மாதிரி அழகா இருக்காப்புல. உங்களுக்கெல்லாம் பொறாமையா இருக்கும், வயிற்றுச்சலா இருப்பிய. எனக்கு 2 புருஷன் இவ்வளோ அழகா இருக்காங்களேன்னு. ஆமா, என்ன நீ தான் சமைச்சு சாப்பாடு போடணும். ஏன் அது படத்துல தான் இருக்கு ரெண்டும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீதியில் திரிய விட்டோம்னா அது எங்கடா போய் மேய்ஞ்சிட்டு வரும். ஏங்க புருஷங்க தான், நீங்க என்னமோ தப்பா நினைக்கிறீங்க. போட்டுங்க அடுத்து. பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளா காத்திருந்தேன், நாள கண்ணி பொண்ணு நானும் வடாத ரோஜா கண்ணு. எத்தனை நாளா காத்திருந்தேன்.
ஐயோ எனக்கு 10 ரூபாலாம் வேணாம், நீ பானிபூரி வாங்கி சாப்பிடுயா சார்பா வச்சுக்கப்போ. ஆமாம் பாவம் யார்கிட்டயோ போய் அன்பளிப்பு வாங்கிட்டு வந்திருக்கு. வேணாம் இருக்கட்டும், உன் வேஷ்டி நல்லா இருக்கு, அப்படியே உட்காந்துக்க. என் லவ்வர்கிட்ட பேசுகிறனால நீங்கள் பொறாமப்படுறீங்களா? நீ கவலைப்படாத, உனக்கு நான் முத்தம் கொடுக்குறேன் நினச்சி எல்லாரும் பக்கம் மேலக்காரங்களாம் பொறாமப்படுறாங்க. நீ ஆளுக்கு ஒரு முத்தத்தை கூட வாங்க. கையா நீட்டி கணவனோட மாமா என்ன பண்ற? நான் வேணா ஆடவா? ஓகே ஓகே. இன்னும் 2 பேரும் ரொம்ப நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க. கணவனோட பேரெழுதி என்னது? உன்னால ஒழுங்கா குத்த தெரியலையே. என்ன நீ வந்து குத்துறியா? வேணாம், ஏற்கனவே ஒன்று குத்துனதே என்னால் வச்சுக்க முடியல. இல்லை நீ வேற வந்து குத்துற. என்னமோ தெரியல, நமக்கு நேரமே சரியில்லை. குத்த தெரியாதெல்லாம் நம்ம தலையில வந்து விழுகுது. லலா லலா ஒருவன் முதலாளி, உலகில் மட்டும் தொல்லாளி, இதை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பன் அறிவாளி. இது மட்டும் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா பயங்கடு. ஆமா நான் ஒரு தடவை சொன்னா சரி நீங்க சொல்லிட்டு தண்ணி குடிச்சாரையான்னு சொல்லிடுறேன். 100 தடவை சொன்னா தண்ணி குடிக்க போற அப்பா 100 ட்ரிப் சொல்லுவாரான்னு சொல்லிட்டு ஏ வழி தனி கையை ஓடிச்சு விடுவேன். இனிமே எங்களுக்கு காட்டினா நொந்துருவேன். பயங்கடு. நானும் அப்பையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், தனியாகவே பேசிக்கிட்டு இருக்கேன். செவனே நேரு. ஓகே அது இரு அம்மலா முதல்ல அதை ஆஃப் பண்ணிக்கிறேன். மண்டை பொண்ணை படு, கம்முன்னு படு.
நீ ஓகே சொன்னா படுக்கிறானே. நான் என்ன சொன்னாங்க அப்படி ஒரு வார்த்தை என்னைய படுன்னு சொல்லியிருக்கியா? ஏய் அட இருமா இப்பதான் இழப்பு வாங்குது அதுக்குள்ள நீ பர்ஃபார்மன்ஸ்ல இழப்பாங்கள. அதான் வரல இல்ல விடு, கண்ணாடி கண்ணாடி உடைஞ்சு போச்சுன்னா வர்றோம். வரல. தவார் அதிகமாக ஆசைப்படுற பொண்ணையும் அதிகமாக கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்த சரித்திரமே இல்லை. தெரிஞ்சுக்க. சொல்லுங்க 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 யாரா நீங்க பாம்பேல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க 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 பாம்பேல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஐயா பாம்பே வரும் போயிருக்காப்லையா? நான் எங்கடா பாம்பே போனேன்? நான் பழைய பாளையத்தில் நின்று இருக்கேன், பாம்பேக்கு போன நின்று இருக்கேன். அட பாச்சாரங்கள் நிக்கும். பாச்சாலடா மலை அண்ணாமலை வந்தேன்டா பால்காரே அடடா பசுமாட்டை பத்தி பாடம் பால் கொடுக்கும் உன்னால முடியாது தம்பி ஆதிப்புள்ள பிறக்குதப்பா பசுமால தாய்ப்பால நம்பி வந்தேண்ட பால்காரே அடடா மாட்டை பத்தி பாட போறேன். 1 லிட்டர் மட்டும் குடியா ப்ளீஸ்யா. 1 லிட்டர் பால் மட்டும் குடியா. எனக்கு தெரியாதியா நீ பால்காரன்னு. ப்ளீஸ்யா ஒரே 1 லிட்டர் மட்டும் குடியா. நான் காய்ச்சிக்கிறேன்யா. டீ போடணும்யா. நாடாகாரங்களுக்கு பால் ஊத்து. ஏய் நாடாகாரங்களுக்கு காபி போட்டு கொடுக்கணும்யா. ஏ ப்ளீஸ் மலை பால் ஊத்த வந்தா நாய் பால் ஊத்திட்டு போயா. அட இருமா இழப்பு வாங்குது அதுக்குள்ள ஸ்டைல்டா அது. ஓ ஸ்டைல் போல. என்ன இந்த டைலாக்க சொல்லவே விடுறா இல்லையா? நானும் 15 நாளா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். சொல்லுங்க 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 பாம்பேல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க 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 சொல்லுங்க. டேய் நான் என்ன குறியாடா சொல்லிட்டு இருக்கேன்? சொல்லுங்க சொல்லுங்க போய் வெத்தலா காய்டா போ. முகர கட்டை பாரு. ஏய் அது இருமா ப்ளீஸ் ஒரு தடவை சொல்லிக்கமா விடுமா. சொல்லுங்க 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 பாம்பேல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. பாம்பேல 4 பேர் பிடிச்சிட்டு நல்லா வாயில விடு. அப்பா ஏங்க என்ன இங்க இருந்து பாம்பே எவ்வளவு தூரம்? உள்ள தூரம் இருக்கு. எத்தனை நாள் பயணம்? 3 நாள் பயணம். என்ன அதுக்கு என்னப்பா? இல்ல இவ்வளவு தூரம் போய் 4 பேர் தான் கிடைச்சாங்களா? எவ்வளவு வாங்குனீங்க? செருப்பு கட்டை பிரிஞ்சு உனக்கு முகர கட்டை பாரு. நான் இங்கேருந்து பாம்பேக்கு அதுக்காக போனேன். ஒரு வார்த்தைக்கு சொன்னோம்னாக்கா காசை கையில கொடுத்தாங்களா செக்ல? ஆண்டவே கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான். கையை மறுபடி நல்லவங்களுக்கு கொடுக்க மாட்டான். கையை விட மாட்டான். சூப்பர் ஸ்டார் அடிக்க கூடாது. அண்ணாமலை இது எப்படி மூஞ்சி மேல கையை ராணி என்ன அவர் எவ்வளவு நேரம் 1/2 மணி நேரமா உட்காந்து மேக்கப் பண்ணி கஷ்டப்பட்டு வர்றாரு. அவர் கூட பர்ஃபார்மன்ஸ் சேர்ந்து பண்ணாம ஆள் எப்படி 1/2 மணி நேரமா உட்காந்து பாக்கியராஜ் மாதிரி வந்து நிக்கிறாருல. அவரை போய் பாக்குறேன். அப்பா அவர் பொன்னம்பலம்பா. பொன்னம்பலமா? ஐயோ படம் பார்க்காதவங்களை கூட்டு வந்தது பெரிய தப்பா இருக்கே. அப்பா பொன்னம்பலப்பா. பாக்கியராஜ்னா வேற மாதிரி. பொன்னம்பலம் மொந்தம்பலம். எப்ப பார்த்தாலும் ஜோட்டா பீம் மாதிரியே இருக்காப்ல. இந்த பார் என்ன டீ சொல்றாங்களா? என்ன கிராஸ்ல உயர்ச்சி எப்பவும் நிக்காது. இன்னைக்கு கிராஸ்ல போய் ஒட்டிக்கிருச்சு. கம்ம தடவி இருக்கேன். சரி மறுபடியும் போடுங்களே. தேவையில்லை. இல்ல 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 நீங்க போடு. வாயில நிக்கணும். போடுங்க. வாயில நிக்கணும் இல்லங்க சிகரெட்டுங்க. ஓகே. பக்கத்து உள்ள நாடாத்துக்கு போயிருக்கு சிகரெட். கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். மனசை ஒருநிலைப்படுத்தி தான் செய்யணும். மலை அண்ணாமலை. ஐயோ அந்த 10 ரூபா நீ கொடுக்காம விட மாட்ட போல. வாங்கி வச்சுனா பேசாம இருப்பான். ஓயாம கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஐயோ பாவமா இருக்கியா. பேசாம 10 ரூபாய் நன்கொடை வழங்கிய ஏய் சந்தன காப்பு பாண்டி படிக்கின்ற வி முருகன், நாட்டார்பட்டி, துவரங்குறிச்சி, திருச்சி, மணப்பாறை வட்டம். காதல் மன்னனா அப்படி கேக்குது. பொம்பளை சோக்கு கேக்குதா முண்டை? பொம்பளை சோக்கு உனக்கு இந்தா உனக்கு தான்
நான் 10 ரூபாலாம் வாங்குறது இல்ல. காதல் மன்ன கமலஹாசன்டி. அதான் ரஜினி அந்த பாட்டு கொடுத்துருக்கேன். ஓகே என்ன உனக்கு ஒன்று எச்சரிக்கிறேன். என்ன எச்சரிக்கிறேன்? பொம்பளை பிள்ளையா லட்சணமா நடந்து. நான் பொம்பளை பிள்ளையா லட்சணமா தான் நடந்திருக்கேன். முழுங்க தெரிஞ்சேன். அப்பாடா தேவையா உனக்கு இது? தேவையாக வேணும் பேசாத. நான் சூப்பர் ஸ்டார் ரஜினி. போயாங்கடு என்ன போயா வாய குடிச்சு. சும்மா இராத. எங்க அப்பா பாக்கியராஜன் சொல்லியிருக்காப்புல, நான் பொன்னம்பலம் சொல்லிக்கிறேன். அந்த கெட்டப்பே மறந்துட்டேன். சரி, எனக்கு ஒரு சந்தேகம். நீ எந்த படத்துல உள்ள ரஜினிகாந்த்? எனக்கே நீங்க பண்றதுல மறந்து வச்சுடா. நான் பாச்சாவா, படையப்பாவா, அண்ணாமலையா, முத்தா, யாருன்னு எனக்கு தெரியல. செட்டா அடிக்கிறான் அவன். எந்த நேரம் சொல்லுங்க 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 சொல்லுங்க. பாஷா பாஷா. அவர் அண்ணாமலை. பாச்சா உருண்டை வைக்கிறேன். அவர் அண்ணாமலை. அது எப்பவுமே மல்ல மல்ல. உனக்கு ஒண்ணு எச்சரிக்கிறேன். என்ன எச்சரிக்கிறேன்? ஆம்பளை பையில கண்டா மதிப்பு கொடுத்து. நான் மதிப்பு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி வேணும்னா கேட்டு வாங்கிக்க. ஓகே, எத்தனை கண்ணாடி வேணும் வாங்கி தருவேன். நடக்கப்பா. ரஜினி என்ன எப்படி அடி வாங்குறீங்களே? ஐயோ ஐயோ தலைவர ஐயோ சொல்லுங்க 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 சொல்லுங்க. பாம்பே என்ன நல்லா இருக்கு. ஏய் வீல் கோட்டம் என்ன வீல் கோட்டம் வண்டிக்கு வந்துட்டு போகுதுன்னா கூட கை வைக்கிற. ஆமா, ஆம்பளை அடிச்சிட்டு இல்ல? அடிச்சிட்ட சந்தோஷமா இருக்கா? உன்னை நான் திருப்பி அடிக்க ரொம்ப நேரம் ஆகாது. ஐயோ 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 கை அடிக்கிற, கையோ அடிக்கிற. ரைட்டு தொட்டுட்ட. இன்னும் இந்த பழைய பாளையத்தில் என்ன வேணும் சம்பவம் நடக்கும். என்ன சம்பவம் நடக்குது? நாடகம் நடந்துக்கிட்டு இருக்கு. புதுசாக சம்பவம் நடக்குதான். ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்சில் கையை வச்சு தள்ளுது, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிய. அதுக்கு நான் என்ன செய்ய? ஆம்பளை நீங்கள் பதிலுக்கு கையை வச்சு தள்ளணுமா இல்லையா? நீ ஓசில புள்ளையும் பார்த்துட்டு போகலான்னு பார்க்குறேன். நானும் நெஞ்ச பிடிச்சி தள்ளி நெஞ்ச பிடிச்சி தள்ளு ராஜா. இருமா, பாக்கியராஜ பாட விடுமா? பொம்பளையாடா அவர் ரவுடி சேர்க்கையை கொண்டு வந்திருக்காங்க. என்னம்மா அங்கிட்டு சத்தம் கேட்குது? இல்லப்பா, பேசிட்டு இருக்கேன்பா. இதான் உங்க ஊர்ல பேசிக்கிட்டு இருக்கிறதா? ஏய் என்ன என்ன டைலாக் வர மாட்டேங்குது. வலிக்குது. டைலாக் பேச சொல்லுங்கப்பா. இதோட நிறுத்திக்க. செத்துருவேன். யாரு? நான் தான். போ 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 போ. இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவாங்க. யார் வருவா? வந்துருப்பாங்க. நேரம் வந்துருப்பாங்க. ஏய் போய் கூட்டிடா. போய் கூட்டிடா. அட வருவாங்க விடுமா? போய் கூட்டிடா. கூட்டிட்டா கூட்டிட்டா. எங்க இருக்காங்க? 2 பேரும் மெட்ராஸ்ல இருக்காங்க, 2 பேரும் மதுரையில இருக்காங்க. வர்றாங்கன்னு சொன்னா வருவாங்க. என்னை ஆஸ்பத்திரியில பாக்குறதுக்கு ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. என்ன இப்ப வருவாங்கன்னு சொல்லலாம். எச்சரிக்கிறேன். பொம்பளையா லட்சணமா நட. பொம்பளையா லட்சணம். கை வைக்கிற வேலையை இதோட விட்டுரு. இதுக்கு மேல தொட்டினா இங்க என்ன வேணாலும் நடக்கும். என்ன வேணா நடக்கும்னா கற்பழிப்பேன். யாரையோ வாமா. ஓ உன்னைய சொன்னா கொண்டாட்டின்னு பாக்குறேன். யாருக்கோ யாருக்கோ புருஷங்கிற மரியாதை. யாருக்கோ யாரு புருஷனோ யாருக்கோ திருமகளே எங்க அம்மாளுக்கு மருமகளே. பாட்டு பாட்டு. போ போ போ. நாளைக்கே ஒரு குழந்தை பிறக்கும். யாருக்கோ. லூசு சொல்லக்கூடாது. டைமிங் கரெக்டு, ரைமிங் தப்பா வருது. நாளைக்கே குழந்தை பிறக்கணும்னு உங்களுக்குன்னு சொல்லணும். ஓகே, நாளைக்கே ஒரு குழந்தை பிறக்கும் எங்களுக்கு. சரியா சொல்லணா? சிரிச்சுக்க வெக்கமா சொல்லலாமே. எனக்குன்னு சொல்லியா? நாளைக்கு ஒரு ஆண் சிங்கக்குட்டி பிறப்பேன். எனக்கு 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 வாங்க, போ பக்கிட்ட போ போ. வாங்க. என்ன
நாளைக்கு குழந்தை போய் நிமிர்ந்து பாரு. ஏய் என்ன? என்னடி ராஜாத்தி உனக்கு குழந்தை பிறக்குமா? முதல்ல பல்லு முளைக்கட்டும். அது ஆக்சிடென்ட்ல போச்சு. அதுதான் போச்சே. உண்மையை சொன்ன வேணாடா நீ. வா. அப்படியே நடந்து நமக்கு அப்படியே வந்துடும் போல. டைமிங் தப்பா வருது, புரியுதா? இப்ப அடிக்கிறேன் பார். நாளைக்கே குடும்ப கட்டுப்பாடு ஒண்ணு உங்களுக்கு. இந்த மயிரை மட்டும் சரியா சொல்லுங்கடா. புள்ள பிறக்கும் போது சரியா சொல்ல, குடும்ப குடும்பம் சின்ன பிள்ளையா. ஏய் தொட்டு பேசாதயா, கையை ஒடிச்சு விடுவேன். உன் சேட்டையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. தொடப்படாது. அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கணும் பேசாம தான் இருந்தேன். யாரையா? இன்னைக்கு மூடு இருந்திருக்கு, இன்னைக்கு மூடு இல்ல. ஏய் யார? 2 மாசத்துக்கு முன்னாடி. 2 மாசத்துக்கு முன்னாடினா புரியல. ஞாபகம் இல்ல? சிவன் ராத்திரி அன்னைக்கு. ஏய் சிவன் ராத்திரி என்னைக்கு நீங்க அம்மாச்சியில வந்து இருந்தது? நான் தானே சுடிதார் போட்டு அனுப்பிச்சு விட்டேன். அம்மாச்சியா? எங்க அம்மாச்சி. அது கரெக்டா ஓ வளர்த்தியா இருக்கு. ஏன் அம்மாச்சி ஏன் வளர்த்தி தான் இருக்கும். அந்த கிழவிக்கு அறிவு வேணாமா? ஏன் என்னாச்சு? வண்டிக்குள்ள படுக்கிற மூதேவி ஓன் சாலை பற்றி படுத்துருக்கு. நான் வேற சாப்பிட்டு வரவும் சாலை பார்த்தனே நீ தானாக்கும்னு நினச்சிட்டு என்ன பண்ணீங்க? பாஞ்சிட்டேன். எந்த பக்கம்? லாஸ்ட் சீட்ல. கிளவி முஞ்சிட்டுல எல்லாம் படுத்து கிடந்துச்சு. தூங்குறது எந்த சீட்டில் தூங்குனா என்னம்மா? இப்பவும் தப்பு வந்துச்சு. அதான் டிரைவர் என்னை திட்டிருக்காப்ல. என்னன்னு? எவன்டா கடை சீட்டில் ஓட்டையை போட்டதுன்னு. இந்த வருஷத்துக்கே இதுதான் பெரிய காமெடியே. எப்படியோ போடுவேன், போடாம இருக்க மாட்டேன். போயாங்கிட்டு உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன். நீ ஒண்ணு என்னை மன்னிக்க வேணாம். வா சண்டைக்கு வா. நான் சமாதானமா வரல. மன்னிச்சுட்டேன்னா விடு. அட மன்னிக்க வேணாம். நான் டயர்டா இருக்குடி, போட்டு இம்சப்படுத்தாத. வா சமாதானம். அவன் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மாம்பழைய வர இந்த போஸ்ல மாம்பழம் வைக்கிறாங்களா? கேமரா மட்டும் முன்னாடி யாராவது நீட்டிட்டாங்கன்னா தொலைஞ்சு உடனே போஸ் கொடுக்க. மாம்பழைய வரம் இடுப்பு ஒடிச்சு போடுவேன். சரிடா நீ இரு. சரி நீ படு, கம்முனு படு. படு. மாம்பழ வியாபாரம் பார்க்குறேன். சொல்றதெல்லாம் செய்யறானே. மாம்பழ வியாபாரம் பார்க்குறேன். சொல்லவா? கவுசர கழட்டுன்னு சொல்லவா? ஏய் சும்மா இப்போதான் வேட்டியவே கட்டிட்டு வந்திருக்காப்ல. செய்யறானான்னு பார்ப்போம். மாம்பழம் விற்க வந்த அம்மா, மாம்பழம் விற்க வந்த அம்மா, ஓ பழத்தை தெரிய தும்மா. டான்ஸ் லவர் மணிமுத்துட்டு பழகினேன். இந்த டான்ஸ் நான் தனியா பழகிறேன். குத்தி பறக்க விட்ட முத்தியா. மணிகண்டம் பொட்டியில உட்கார போற தோதா இருக்குன்னு அடிக்க போறேன். ராணி ஆயா மகளே, அவர் போடுற மாதிரி ஸ்டெப்பு போட்டுறான். அப்படிங்களாப்பா? அப்புறம் போறாருல. இப்படியே நம்பிட்டே இருக்க ராக்கெட் இடம் மாதிரி புருட்டுன்னு இப்படி போகுது. ராணி நான் என்ன சொன்னேன்? அவர் மாதிரி ஆடுமாங்கிறேன். உங்க அம்மா மாதிரியே பண்ணிக்கிட்டு. மாமா எனக்கு ஒரு உதவி. யாருக்கு மாமா மண்டே பொழந்து? எனக்கு ஒரு உதவி பண்றியா? என்ன? ஒரு 2 நிமிஷம் இறங்கி வந்து பின்னாடி பிடிச்சிக்கிறியா? அதுக்கு அப்பாவா மாமாவா? சொல்லுங்க சொல்லுங்க.
சொல்லுங்க நீங்க பாம்பன் என்ன செருப்பு பிரிய போதும். இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. போயா. நான் சாப்பிட்றேன், நீ வேடிக்கை பாரு. முகம் கிடையாது. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசலாமா? மனசு விட்டா தனியாவா? தனியாக பேசினா ரூம்குள்ளே உட்காந்து நானே பேசிக்கிறேன். உங்கள்கிட்ட பேசணும். என்கிட்ட பட் நான் உங்களை எப்போ டைலாக் வரும்? இந்த இப்போ வந்துடும். நான் எப்போ சொல்லுவீங்க? கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் மூடு கிரியேட் பண்ண அது மாதிரி. ஒரு வாரம் கூட ஆகும். உர்ரா. நான் எப்போ ஏன் சொல்லுவேன்? நான் உன்னை ஓப்பனா ஏய், போய் சொல்ல விட மாட்டீங்க. சரி விடு, கோவப்படுறேன். நீயாவது என்னை ஓப்பனா ஏய், ஒரு வார்த்தை கேட்குறியா? கொன்றுவேன் கொண்டு. அவ்வளவு கடுமையாக இருக்கும் இல்லை? கடுமையான வார்த்தைகள் கேட்பீங்களாங்க. நான் உங்களை மனசார விரும்புகிறேன். நீங்கள் என்னை விரும்புறீங்களா? நான் உங்களை விரும்பல. ஓகே, டோன்ட் வரி, எனக்கு பிரச்சனை இல்லை. நான் உங்களோட விரும்புகிறேன். நான் உங்களை விரும்பல. வேண்டாம். நான் நாளைக்கு நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன். ஓ, யார் வேணாம்னா நான் உன்னை காதலிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். காதலிச்சிட்டு நீ யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்கோ. ஆ. ஆனால் நான் காதலிச்சது உண்மை. என் காதல் உண்மைங்கிறதுக்காக ஆ. நான் எப்போ கூப்பிட்டாலும் நீ வரணும். இது நல்ல காதலா கள்ள காதலா? எப்படி வேணாலும் இருக்கலாம். காதல் என்பதே தட்டி பார்த்து தொட்டாங்குட்டி. வேற வழி இல்லை. அதான் கொட்டாங்குச்சி ஆயிடுச்சு. அப்புறம் என்னத்துக்கு அவனுக்கு பிரச்சனை? ரஜினி அந்த மாதிரி வந்தாலும் என்னை டீராஜர் மாதிரி ஆக்கிடுறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யறது? உங்களை நான் எப்படிலாம் மனசில் விரும்ப தெரியுமா? டீராஜேந்திர மாதிரி 2 வசனம் ஏ ராணி, நீ தான் எனக்கு ராணி. நல்ல வேளை என் ஜானி. வீட்டு மக ராணி, உனக்கு தள்ள போகுது சாணி. ஏய், இங்க யார் என்ன பேசுற? யார் போய் பேசுறே? அதுக்கு முடியா பேசணும். யோ, போய். ஓகே, தேங்க்யூ. அப்பக்கட அன்னக்கிழி ஆடி வரும் வண்ணக்கிழி, உரங்கட்டு உரங்கட்டு பொன்னாத்தா, உன் கூடையிலே இருக்கிறது என்னாத்தா. அப்பக்கட அன்னக்கிழி ஆடி வரும் வண்ணக்கிழி, உரங்கட்டு உரங்கட்டு பொன்னாத்தா, உன் கூடையிலே இருக்கிறது என்னாத்தா. ஓரங்கட்டு ஓரங்கட்டு பொன்னாத்தா, ஓ கூடையில இருப்பதுன்னு கொள்ளாத்தா. சாப்பாடு இருக்கையிலே பசி ஏறுது, நாம பார்க்கையிலே ருசி மீறுது. என்ன காஸ்ட் விடாது? சாப்பாடு இருக்கையிலே பசி ஏறுது, நாம பார்க்கையிலே ருசி மீறுது. சட்டியில் குறையாமல் இருக்குதையா, பாப்பையில் நீயாக எடுத்துக்கையா. ஆக்கி வச்ச சோறு பாக்கி வச்சதால் தின்ன தின்ன தீரவில்லை, இன்னும் கொஞ்சம் வேணும். அப்பக்கட 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 அன்னக்கினி ஆடி வரும் அன்னக்கினி, ஓரங்கட்டு ஓரங்கட்டு கண்ணாத்தா, ஓ கூடையில இருப்பதென்னு கொள்ளாத்தா. தை மாசம் பிறந்ததுமே நாள் பார்த்த
தாத்தாய். தானே நன்றி தானே நன்றி தானே தானே நன்றி நானே நன்றி நானே தானே நன்றி நானே நன்றி நானே. முடிவு பண்ணிட்டேன். என்னென்ன நன்றி நன்றி. உன்னை கல்யாணம் பண்றது உறுதியாயிருச்சு. என்னை கல்யாணம் பண்ண போறீங்களா? இனி லேட் பண்ணக்கூடாது. அப்படியா? ஏன்னா நம்ம காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆ. சின்னஞ்சிறு சுகத்தை ஏய் தப்பு நடந்து போச்சுன்னா என்ன வீட்டில் திட்டுவாங்க. அதனால கல்யாணம் தள்ளிப்படக்கூடாது. இது சித்திரை மாதம். ஆமாங்க. சித்திரையில பண்ணக்கூடாது. ஆ. அக்கினி நட்சத்திரம் மேலே எரியும் கீழே எரியும். இந்த நேரத்தில் செய்யறது அவ்வளோ கொடூரமாக இருக்கும். என்ன செய்ய போறீங்க? ஏசியிலேயே செஞ்சாலும் ஆமா, சமைக்கணும், பாத்திரம் விளக்கணும், வீட்டு வேலை இருக்குல்லப்பா, துணி துவைக்கணும். சித்திரை திருவிழா முடிஞ்ச உடனே ஆ. வைகாசி பிறந்தனும். ஆமா, எங்க ஊர்ல காப்பு கட்டுறாங்க. ஐயோ வையாஸ் உன்னே காப்பு கட்டிடுறாங்க. சரி விடு. வைகாசி முடிஞ்ச ஆணி பிறந்தனே. ஐயோ எங்க ஊர் காப்பு கட்டிடுவாங்களே. ஆணி ஒன்று. ஆமா. சரி விடு. ஆடி மாதம் ஐயோ சேரக்கூடாது. ஆ. சுப்ராங்க. ஆடியில் பிரித்து வச்சுருவாங்க. ஆவணி பிறந்த உடனே ஆஹா, ஆவணி மாசம் நான் திருச்செந்தூர் கோயிலுக்கு மாலை போட்டுருவேன். ஆவணி 1ஆம் தேதி. ஏன் அங்கிட்டு ஆவணி முடிஞ்சோன்னே முருகன் ஊரை விட்டு காலி விட்டு போயிடுவாங்க. இல்லைங்க, எங்க ஊர்ல எல்லாருமே ஆவணி 1ஆம் தேதி போவாங்க. புரட்டாசியில் ஐயோ பொட்டாசில நான் இதுக்கு போவேன். எதுக்கு தான் போவேன்? பெருமாள் கோயிலுக்கு போவேன். பெருமாள். ஆமா, திருப்பதி போறேன். ஐப்பசியில் நான் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓட்டுருவேன். கார்த்திகை மார்கழி தை வரைக்கும் அங்கே தான் இருப்பேன். ஏன்னா பாசி கடை போட்டுருவேன் அங்கே. தை பங்குனி. ஏங்க அங்கே போய் பாசி கடை, பாசி வளையல் கடை போடுறீங்களா? கல்யாணத்தை பற்றி இப்போ பேச வேணாம், டைம் சரியில்லை. கல்யாணம் எப்போ பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் டேட் அன்னைக்கு முடிச்சுப்போம் மக்கள். ஏங்க யோ அண்ணாமலை, நீ புரியாம பேசிக்கிருக்க அண்ணாமலை. அப்போ சொல்லு நீ அப்படியே. அட நீ சொல்லிக்கிட்டு இருந்த பேரை சொல்லு. மிஸ்டர் பொன்னமலம், சரி சொல்லுங்க. இது ஓவரா இருக்கு. ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு நடக்குது. ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடக்கும்? இன்னைக்கு நம்ம நாடகத்துக்கு வந்திருக்கோம். தெரியும். எப்படி நடக்கும்? அது கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நைட் நடத்தக்கூடாது. எப்போ கல்யாணத்துக்கு பின்னாடி தானே ஃபர்ஸ்ட். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானவன். சோத்த வாயில தானே சாப்பிடுங்க? இல்லை குண்டியில் திணிச்சிருவேன். கேட்குற அவர் கேள்வி. இன்னைக்கு கரெக்டாக 3 to 4 பிரம்ம முகூர்த்தம். அந்த டயத்தில் தான் வள்ளி நாரதனும் தர்க்கம் கடுமையாக இருக்கேன். நம்மளை யாரும் கவனிக்க மாட்டாங்க. ராஜபாட்டுக்கார் உள்ள படுத்திருப்பார்ல. இல்லை அவர் ஆயிருக்கு போயிடுவார் தண்ணி பாட்டில் எடுத்துட்டு. பனியடு பிரபு மாமா டீ குடிக்க வருவார்ல. அவனுக்கு டீ போட்டு கேத்தல அடியில் வச்சுட்டேன். அப்படியே குடிஞ்சு நக்கிக்க அப்படின்னு. ஏங்க துரையப்பா ஃபேனில் வந்து உட்கார வருவாங்கல்ல. ஃபேனில் உட்காந்து 2 தினம் குண்டியை வெட்டி விட்டுருச்சு. அதனால இப்போ ஃபேனில் உட்கார. ஏங்க காத்துக்கு வந்து உட்கார வருவாருங்க. அதுக்கு பெரிய ராட்சத காத்தாடி சொல்லியிருக்கேன். இப்போ வந்துடும் அவனுக்கு. ஏங்க நம்ம அப்பா வார் பிடிக்க வருவார்ல, விநாயகமூர்த்தி அப்பா. பெருசாக இருக்கு மல்லாக்கா படுத்து அதுலேயே வார் பிடிச்சிக்கிடுவாப்புல. பிரச்சனை சீன் மாத்த நம்ம வந்திருக்காப்புல இல்ல மணிமுத்தா. மணிமுத்து அவன்கிட்ட சொல்லிட்டேன், நம்ம சீன் முடிஞ்சுன்னு சொல்ல வரைக்கும் அவன் சீன் மாற்ற மாட்டான். அழுகிறாப்புலங்க. இந்த ஜென்மத்தில் நீ சீனை மாற்ற முடியாது. அது அவ்வளோ கடுமையாக இருக்கான். ஆமா, ஆனால் சீனில் தெரிச்சு விழுந்துடாம பார்த்துக்கணும். அதான் இந்த வருஷத்துல ஆத்தே பெரிய சரி. ஓகே, நீ முன்னாடி போ. மாமா கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். கடைக்கு போய் உனக்கு வேட்டி. நாளைக்கு தான் கடை லீவா சென்னைக்கு. அதுக்கு இல்லை, உனக்கு வேட்டி எனக்கு சேலை. ஆமா. அச்சி உளறி தொலைது. எனக்கு வேட்டி, எனக்கு உனக்கு சேலை, மாலை, மாலை, தாலி, காமாட்சி விளக்கு, ஒரு உடி நெல், இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. உள்ள வச்சு வாங்க. அப்பா என்னப்பா அந்த பாடி சிரிச்சுக்கிட்டே இருக்கு? எப்பப்பா சுடிதாடு போட்டு? புருஷன் ஜாபுக்கு ஆடுற ஒரே ஆள் நீதாண்டி. அப்பா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண டாய் சங்கூதி மணியண்டா. அது எங்கூதி வைப்ப அங்கேயே ஊதிட்டு வச்சிரு. பிச்சிருவேன். நீ போ, மாமா பின்னாடி வர்ற. பாடியை கூட்டிட்டு வந்துருங்க. பாடியை கலட்டிட்டு சுடுகாடு ஓடாத மிக்ஸி, ஓடாத சைக்கிள், எது? ஓடாத கிரைண்டர், யாரால? பழைய கட்டில், பழைய பீரோ, ஏய், இது வண்டி மாதிரி எடுப்பா. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பழைய இரும்பு பொருட்கள், பழைய துணிமணிகள், பழைய காட்டன் துணிமணிகள், இது மாதிரி ஒண்ணுக்கும் உதவாம உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஐயோ, வண்டி பொருட்களை 1000 ரூபா தரேன், வண்டி எடுத்து போங்கடா. வாங்க அக்கா, 2000 ரூபா தரேன், போ. சீனை அடிச்சிட்டாங்க. சரி, இப்போ எதுக்கு அந்த வண்டியை தர்ற? ஓ சும்மா தானே கிடக்குற. என்னைய போட்டு பேரிச்சம்பளம் வாங்கலாம்னு ஆசைப்படுறேன். பேரிச்சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு முந்தம்பளத்தை இழந்துறாங்க. அவன் செருப்புட்டேனே அடிக்காம இருந்தா போதாது. பழைய பீரோ, பழைய இரும்பு அப்பா வண்டி நிப்பாட்டுக்கடா, நான் காலையில் நானே வர்றேன். போங்கடா. என் நிலைமை எவ்வளவு ட்ரை பண்ணாலும் பாதியில் ஃபெயிலியர் ஆகிட்டாளா? பேச்சுப்பா போயிட்டாங்க. போயிட்டாளா? பேச்சுப்பா போயிட்டாளா? பேச்சுப்பா
எங்கடா போகிறா படுதாவுக்குள்ள யார் கேட்கப்ப கேட்கறது? என் காதல் அவ்வளோ கேவலமாக இருக்காது. ஆஞ்சரிய மலை சாய்ந்து போனா சிலையாகலாம், மரம் சாய்ந்து போனா விலையாகலாம், மலர் சாய்ந்து போனா சரமாகலாம், இந்த மனம் சாய்ந்து போனா என்ன செய்யலாம்? மலை சாய்ந்து போனா சிலையாகலாம், மலை சாய்ந்து போனா சிலையாகலாம், இந்த மனம் சாய்ந்து போனா என்ன செய்யலாம்? மலை சாய்ந்து போனா மலை அண்ணாமலை நடை மாறி போனா கலையாகலாம், விடை மாறி போனா சரியாகலாம், நடை மாறி போனா கலையாகலாம், விடை மாறி போனா சரியாகலாம், கடல் மாறி போனா தடம் ஆகலாம், கடல் மாறி போனா காதல் இடம் மாறி போனா என்ன செய்யலாம்? மலை சாய்ந்து போனா சிலையாகலாம். இருண்டாலும் வானில் மீன் காணலாம், இருந்தாலும் பாலில் நிறம் பார்க்கலாம், இருந்தாலும் வானில் மீன் காணலாம், திறந்தாலும் பாலில் நிறம் பார்க்கலாம், மறந்தாலும் தீரா நோய் தீரலாம், மறந்தாலும் தீரா நோய் தீரலாம், காதல் மனம் மாறி போனா என்ன செய்யலாம்? மலை சாய்ந்து போனா சிலையாகலாம், இந்த மனம் சாய்ந்து போனா என்ன செய்யலாம்? மலை சாய்ந்து போனா சிலையாகலாம். கலைஞர்களுக்கு பொன்னாடை அணிவிப்பதற்காக விழா கமிட்டியார்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அழகக்கமால் ராமசாமி நாயுடு வராவைச் சேர்ந்த தெய்வ திருவாளர்கள் திரு ஆர் பெருமாள் நாயுடு காளம்மாள் அவர்களின் மகன் திரு பி வரதராஜ நாயுடு சுப்புலட்சுமி அவர்கள் குடும்பத்தார்கள் சார்பாக இங்கே கலைஞர் பெருமக்கள் காரை வைக்கின்றார்கள். ஆறுமணி சக்கரவர்த்தி அன்பு மகன் மருங்காபுரி
மணிகண்ட பிரபு அவர்களுக்கு ஆடி அணைக்கப்படுகிறது. மிருதங்க வித்வான் அருமையனார் ஒருத்தநாடு விநாயகமூர்த்தி அவர்களுக்கு இங்கே ஆடி அணிக்கப்படுகிறது. ஆல்டவுன் சக்கரவர்த்தி அன்பு சகோதரர் பெங்களூரை சார்ந்த ஆரம் துரைராஜ் அவர்களுக்கு ஆடி அணைக்கப்படுகிறது. தாள சக்கரவர்த்தி மணிக்குத்து அது மணிமுத்து அவர்களுக்கு இங்கே ஆடி அணிக்கப்படுகிறது. டான்ஸாக நடித்து நம்ம எல்லாம் நிகழ்த்த புதுகை சார்ந்த ராணிஸ்ரீ அவர்களுக்கு இங்கே ஆடி இருக்கின்றார்கள். இங்கே பவனாக நடத்தி கொண்டிருக்கும் மருமையப்பா ஆர்பி ஹரிஹரன் அவர்களுக்கு நமது விழாக்கமில் சார்பாக பண்டபதி கௌரவிக்கப்படுகிறது. ஜோரா கைதட்டுங்க. நாடகம் பார்க்க வந்த மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு ஒலிபெருக்கி ஒலிபெருக்கி அமைப்பாளர் உரிமையாளர் அவர்களுக்கு மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அவர்கள் ஆடை இருக்கின்றார்கள். பள்ளி ஆடியோஸ் தொந்தளிங்கபுரம் கொஞ்சம் சிரிச்சா தான் என்ன. யூடியூப் சேனல் உரிமையாளர் நம்ம ஊர் இது நம்ம ஊர் யூடியூப் சேனல் இது உங்கள் ஊர் யூடியூப் சேனல் அவர்களுக்கு இங்கே ஆடை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கிறோம். இன்னொருத்தர் வாங்க, நீங்கள் வாங்கினேன் டிஎஸ்கேவா அவர் பிஎஸ்கே ஆமாம் பத்தங்கண்ணா தம்பி டிஎஸ்கே யூடியூப் சேனல் உரிமையாளர்களுக்கு இங்கே ஆடை வைக்கின்றோம். இந்த நாடகத்தினை பிரார்த்தனையாக உபயமாக செய்திருக்கின்ற எழருக்கம்மாள் ராமசாமி நாயுடு வகராவை சார்ந்த தெய்வ திருவார்கள் ஆர் பெருமாள் நாயுடு காளம்மாள் அவர்கள் மகன் திரு வரதராஜ் நாயுடு சுப்பலட்சுமி அவர்கள் குடும்பத்தார்களுக்கு எங்களுடைய கலைக்குழுவின் சார்பில் கிராமத்தின் சார்பில் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி அவர்கள் குடும்பத்தாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.